Okay. So question number 6. Only a few alpha is beta. So only a few alpha na, some alpha are beta, some alpha are not beta. Okay. Next, no beta is gamma. No beta is gamma. Then all gamma is delta. All gamma is delta. Okay. So the statements. Conclusion வந்து some alpha being delta is a possibility. Some alpha being delta is a possibility. So possibility இருக்கா? பாசிபிலிட்டி தான் கேக்குறாங்க. கன்ஃபார்மா சம் ஆல்பா இஸ் டெல்டா அப்படின்னு சொல்லல. சோ சில ஆல்பா வந்து டெல்டாவா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. சோ வரையல நான் பாசிபிள் டயகிராம் ஒன்னு. டெல்டாவோட ஆல்பா ஜாயின் ஆற மாதிரி பாசிபிள் டயகிராம் வரைய முடியும். எனக்கு டெல்டா பீட்டாவோட தான் வந்து எனக்கு ஜாயின் ஆக கூடாது. ஆனா இங்க நான் வந்து டெல்டா போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ தட் பீட்டா வந்து எனக்கு டெல்டாவோட ஜாயின் ஆகாத மாதிரி. சோ பாசிபிலிட்டி ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். செகண்ட், ஆல் ஆல்பா நாட் காமா. இந்த கேன் நெவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கேன் இருக்கறனால பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி இங்க மீனிங் கிடையாது. சோ ஆல் ஆல்பா கேன் நெவர் அப்படின்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆல் ஆல்பா நீங்க எப்படி ரீரைட் பண்ணலாம்னா ஆல் ஆல்பா நாட் காமா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் கன்க்ளூஷன் நம்பர் 2. எல்லா ஆல்பா வந்து காமா கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆல் ஆல்பா நாட் காமா. ஓகேங்களா? அது கரெக்ட் தானே? சில ஆல்பா வந்து பீட்டாவோட ஜாயின் ஆக கூடாது. அப்ப பீட்டாவோட ஜாயின் ஆக கூடாதுன்னா காமாவோட ஜாயின் ஆக கூடாது தானே? என்ன ஓகே தானே உங்களுக்கு? இங்க ஒன்லி a few அப்படின்னு சொல்லும்போது சம் நாட் ரெண்டுமே சேர்ந்து வரும். சோ சம் நாட் ஆல்ரெடி இருக்கு. அதே மாதிரி அவங்க சொல்றாங்க எல்லாமே உங்களுக்கு காமாவோட ஜாயின் ஆகாதுன்றாங்க. obviously all alpha cannot be gamma. சோ இதுவுமே கரெக்ட் தான். செகண்ட்மே கன்க்ளூஷன் கரெக்ட். சோ both conclusions 1 and 2 follow. Both conclusions 1 and 2 follow. Next, question number 7. Time and work base பண்ணி கொஸ்டினா. So ABC வந்து டைம் வந்து A DC 20 40 60. So total work எவ்வளவு இருக்கும்? Efficiency எவ்வளவு? 3 2 1 okay. A works on all days, B and C assist together on every third day. So day 1, day 2, day 3. இது பேட்டர்னா திருப்பி ரிப்பீட் ஆகும். day 1 எவ்வளவு வர்க்க முடியும்? 3. day 2 3. day 3 6. So அப்ப 3 daysல எவ்வளவு வர்க்க முடியுது? 12 வர்க்கா? 6 6 plus 6 12 தான். 3 daysல 12 வர்க்க முடியுது. மொத்தமா 60 வர்க்கு. சோ டைரக்டா அரைவ் ஆயிடலாம் இல்லையா? 12 into 5 ஆ? இப்போ இங்க into 5 போட்டுக்கலாமா? சோ அந்த வர்க் எவ்வளவு நாள்ல முடியுது? 15 days. ஆப்ஷன் B. A and B run in opposite directions on a circular track of length 600 meters with speed 15 and 10. So அப்போ AB ஓட ஸ்பீட் வந்து என்னவா இருக்குன்னா 15 meter per second 10 meter per second இருக்கு. இது வந்து ஸ்பீட் ரேஷியோ. ஓகே ஃபைன். ஸ்டார்டிங் ஃப்ரம் த சேம் பாயிண்ட், ஆரம்பிக்கிற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா how many distinct points. சோ அப்போ வேற வேற மார்க்ல வந்து ரெண்டு பேர் மீட் பண்றாங்கன்னு அர்த்தம். எத்தனை மார்க்ல மீட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. ஓகே ஃபைன். how many distinct points on track will they cross each other? சரி. சோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 600 ஆ? ஃபைன். சோ மீட்டிங் டைம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? once in how many seconds இல்ல once in how many minutes மீட் பண்ணுவாங்க கண்டுபிடிச்சிடலாமா? இது வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் பேஸ் பண்ணிருக்க क्वेश्चन தானே. ரெண்டு மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல போறாங்களா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. அப்போ ஸ்பீட் ஆட் பண்ணிக்கலாமா? சோ அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். இது வந்து மீட்டிங் டைம். மீட்டிங் டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை ரெண்டு மெத்தட்ல போடுறேன். ஒன்னு கன்வென்ஷனலா போட்டுறேன். எந்தெந்த பாயிண்ட்ல மீட் பண்றாங்க அந்த 600 மீட்டர் கொண்ட அந்த இது இருக்கு இல்லையா, கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அங்க எந்தெந்த பாயிண்ட்ல மீட் பண்றாங்கன்றது போட்டுறேன். இன்னொரு ஷார்ட்டா எப்படி போறன்றதை பார்க்கலாம். ஃபைன். சோ என்ன டைம்ல மீட் பண்ணுவாங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் 600 மீட்டர்ஸ். இவங்க ரெண்டு பேரோட ஸ்பீட் ஆட் பண்ணா 25 ஆ? 15 10 தானே? 25. சோ 25 2 50 25 4. சோ அப்போ 24 செகண்ட்ஸ் மீட் பண்ணுவாங்களா? 24 செகண்ட்ஸ் மீட் பண்ணுவாங்க. இந்த 24 செகண்ட்ஸ் வச்சு யாரோட டிஸ்டன்ஸ் கவர்ட பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா? என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ வந்து நம்ம எந்தெந்த பாயிண்ட்ல மீட் பண்றாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். அது யாரோட பெர்ஸ்பெக்டிவ், யாரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கலாம். ஏ வந்து ஸ்பீடா போறாங்க. ஏ சீக்கிரமா அவங்களோட அந்த ரேஸ முடிச்சிருவாங்க. அப்ப ஏல இருந்தா பார்க்கணும். கரெக்ட்டா? ஏ ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் பி வந்து சில டைம் ஓடிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ரேஸ கம்ப்ளீட் பண்றதுனால. சோ ஸ்லோவர் ஸ்பீட் எடுத்துக்காதீங்க, ஃபாஸ்டர் ஸ்பீட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். சோ அப்ப மீட்டிங் பாயிண்ட் 1 எங்க இருக்கும்? இனிஷியல் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 0. சரி. மீட்டிங் பாயிண்ட் 2
இந்த 24 செகண்ட்ஸ் எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாங்க அவங்க? 24 செகண்ட்ஸ்ல மீட் பண்றாங்க இல்லையா? இந்த 24 செகண்ட்ஸ்ல அந்த சர்க்குலர் ட்ராக்ல இது 0ன்னு வச்சுப்போம். எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? ஒரு ஒரு கட்டத்துல பார்க்கணும். டிஸ்டிங்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்றாங்கல்ல. சரி. சோ அந்த 24 செகண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாங்க? 24 into 15 எவ்வளோ? டிஸ்டன்ஸ்ன்றது இல்லையா? டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் இன்டு டைம். சோ ஸ்பீட் வந்து 15, டைம் வந்து 24 செகண்ட்ஸ். இப்போ சொல்லுங்க. அப்படியே ஆட் பண்ணிட்டே வரலாம் இல்லையா? எவ்வளோ? 360யா? சோ 360 மீட்டர்ஸ்ல செகண்ட் டைம் மீட் பண்றாங்க. ரேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒண்ணா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அது ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதை இன்க்ளூட் பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில ஸ்டார்ட் பண்றாங்கன்ட்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 360 மீட்டர்ஸ்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட் 3 எங்க இருக்கும்? அடுத்த 360 மீட்டர்ஸ்லயா? 360னா 720 போயிடும் இல்லையா? 720னா 600 முடிஞ்சிரும். 600 பிளஸ் 120 கரெக்ட்டா? புரியுதா? வேற வேற புள்ளியில தான மீட் பண்றாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 மீட்டர்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 360 மீட்டர்ஸ்ல மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 120 மீட்டர்ஸ்ல மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 4th திருப்பி 120 பிளஸ் 360 போட்டா எவ்வளவு வரும்? 480. சோ 480 மீட்டர்ஸ்ல மீட் பண்றாங்க. அடுத்து 5th பாயிண்ட் 480 பிளஸ் 360 போட்டா 480 பிளஸ் 360 840யா? 840னா 600ல இருந்து திருப்பி 240யா? 240 மீட்டர்ஸ் மீட் பண்ணாங்க. எல்லாமே வேற வேற புள்ளி தானே. 120 வேற புள்ளி, 250 வேற புள்ளி, 480 360. 6th 600. 600 என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு திருப்பி வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது 0ன்னு சொல்லலாம், முடிச்சிட்டு ஃபுல்லா வந்துட்டாங்க 600 சொல்லலாம்ல. இப்போ அது வந்து டிஸ்டிங்டிவ் பாயிண்ட் கிடையாது, சேம் பாயிண்ட் தான். அப்போ M6 கணக்குல எடுத்துக்காதீங்க. மொத்தமா 5 டிஃபரண்ட் புள்ளியில ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் டைமை கண்டுபிடிச்சிட்டு யாரோட ஸ்பீட் அதிகமா இருக்கோ அந்த ஸ்பீடு இன்டு அவங்களோட அந்த மீட்டிங் டைம் ரெண்டுத்தையும் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்க எது வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டே இருப்பீங்கன்னா சேம் பாயிண்ட் வர வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன்னா டிஸ்டிங்டிவ் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு தான் கேக்குறாங்க. இந்த ஸ்டெப் புரியுதா? இது கன்வென்ஷனல். இது சில क्वेश्चनக்கு 5 முடிஞ்சிருது, சிலது 7 8 அந்த மாதிரி போகும். இப்படி போட்டா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம வேற மாதிரி போட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த கேஸ்ல டிஸ்டிங்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல மூவ் ஆயிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்பீட்ஸ் இருக்கு இல்லையா? ஏபின்னு ரெண்டு பேரோட ஸ்பீட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பீட்ஸை ரேஷியோல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒருத்தவங்களோட ஸ்பீட் வந்து 15, இன்னொருத்தவங்களோட ஸ்பீட் 10. சோ ரேஷியோல எடுத்தா என்ன ஆகும்? 3:2. சோ இப்போ ஸ்பீட் ரேஷியோ இருக்கு இல்லையா? அதாவது என்ன அர்த்தம்னா இப்ப ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க 3 பார்ட்டை கவர் பண்ணாங்கன்னா பாக்கி இருக்கிறவங்க அடுத்த இருக்க 2 பார்ட்டை கவர் பண்ணி தான் ஆகும். எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லேப் ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? சோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்டிவ் பாயிண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்டிவ் பாயிண்ட்ஸ் அட் which they meet அது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ரெண்டு பேரோட ஸ்பீட் ரேஷியோ இருக்குல்ல, ஆக்சுவல் ஸ்பீட் கிடையாது, ரெண்டு பேரோட ஸ்பீட் ரேஷியோவை ஆட் பண்ணீங்கனாலே நம்பர் ஆஃப் டிஸ்டிங்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். இது பெரிய டெரிவேஷனோட ரிசல்ட் இது. ஓகேங்களா? இவங்க இவ்வளவு கவர் பண்ணா இவங்க அவ்வளவு கவர் பண்ணுவாங்க. இதுக்கு மேல போயிட்டாங்கன்னா திருப்பி பாக்கி இருக்கிறத கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லேப்லயும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒருத்தங்க கவர் பண்ண பார்ட் இல்லாம பாக்கி இருக்கிறவங்க இன்னொரு பார்ட்டை கவர் பண்றாங்க. சோ அப்ப ரெண்டு பேரோட ஸ்பீட் ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே டோட்டலா எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சிடும். கன்வென்ஷனலா போடணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அதுல கிளியரா இருக்குன்னா அதுல போடுங்க. இல்ல இந்த பாயிண்ட் எனக்கு ஓகே, இந்த ஸ்டெப் எனக்கு மெத்தட் ஓகே அப்படின்னா அதுல போடுங்க. சோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து at how many points on the track will they cross each other? 5 points. அடுத்து போலாமா? இது ஓகேவா? நோட் பண்ணுங்க யாராவது. பாத்துக்கோங்க, ஐடியா கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் திருப்பி ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் டைம் இருக்கும்போது. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 9. ஒன்லி வச்சு நம்ம பாத்துருக்கோமா? ஆல் ஏஎஸ்பி ஒன்லி ஏஎஸ்பி அது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் சொல்லிருக்கேனா? இல்ல. சோ ஆல் ஏ இஸ் பி அப்படின்னா இதுல ஸ்மாலர் சர்க்கிள் எது? ஏ. லார்ஜர் சர்க்கிள் பி. இதோட ஆப்போசிட் தான் ஒன்லி. ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னா ஸ்மாலர் சர்க்கிள் பி, லார்ஜர் சர்க்கிள் ஏ. ஓகேங்களா? ஆலுக்கும் ஒன்லிக்கும் தான் டிஃபரன்ஸ். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பி வந்து ஏக்குள்ள மட்டும் தான் இருக்கும், வேற எது கூட கனெக்ட் ஆகக்கூடாதுன்ற ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன் இருக்கு. ஓகேங்களா? பி கேன் நெவர் பி a part of other elements. B should, ஓகேங்களா? B can இல்ல, B should never be a part of other elements. இந்த only வந்துச்சுன்னா இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. B should never be a part of other elements. So B வந்து A குள்ள மட்டும் தான் பிலாங் ஆகி இருக்கணும், வேற எந்த எலிமெண்ட்ஸோட பிலாங் ஆகி இருக்க கூடாது.
ஓகே, ஆலுக்கும் ஏக்கும் நீங்க வந்து ஒரு விதமா ரிலேட் பண்ணிக்கலாம். ஆல் ஏ இஸ் பில ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து சின்னதா இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் வந்து லார்ஜர் எலிமெண்ட். ஒன்லில ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லார்ஜரா இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் ஸ்மாலரா இருக்கும். ஒன்னு அந்த ஸ்மாலரா இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து பாசிபிலிட்டியே கிடையாது. வேற எலிமெண்ட்ஸோட கம்பைன் ஆகிறதுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. சில கீவேர்ட்ஸ்லாம் புதுசா இருக்கு, அது மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா, क्वेश्चन போயிடலாமா? ஃபைன். சோ ஒன்லி எக்ஸ் இஸ் டபிள்யூ. எதுங்க? ஓகே ஓகே. ஒன்லி y இஸ் ஒன்லி எக்ஸ் இஸ் y. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் எக்ஸ் இஸ் z. சம் எக்ஸ் இஸ் z. நோ z இஸ் w. நோ z இஸ் w. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சம் y being z is a possibility. ஒன்லி வரும்போது ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷன் சொன்னா இல்லையா, அந்த y வந்து x குள்ள மட்டும் தான் பிலாங் ஆயிருக்குமே தவிர பாசிபிலிட்டியே கிடையாது. ஓகேங்களா, நீங்க டெஃபினட்டா சொன்னாலும் டெஃபினட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. பாசிபிலிட்டி கேஸ்க்குள்ள தள்ள பார்த்தாலுமே அங்கேயுமே உங்களுக்கு ஃபாலோ ஆகாது. சோ பாசிபிலிட்டியே கிடையாது. y வந்து z ஓட கனெக்ட் ஆகிறதுக்கும் y வந்து w ஓட கனெக்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டியே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது. சம் y being z is a possibility ன்னு சொல்றாங்க இல்லையா, சம் y being z is a possibility கிடையாது, ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் சம் x is not w. சம் x is not w. ஓகேங்களா, சோ சம் பார்ட் ஆஃப் x ன்னு வரும்போது z சொல்லலாம்ல. இந்த z வந்து நாட் பார்ட் ஆஃப் w தானே. சம் நாட் ஞாபகம் இருக்கு எப்படி போடுவோம்ட்டு, ஆல்ரெடி சம் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, அது செகண்ட் எலிமெண்டோட நோ கனெக்ட் ஆயிருக்கான்ற மாதிரி பார்ப்போம். அது இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து போடலாம். இல்லாத பட்சத்துல நீங்க பாசிபிள் டயகிராம் ஒன்னு போடுவீங்க. சோ இங்க வந்து சம் பார்ட் ஆஃப் x வந்து உங்களுக்கு இந்த ரீஜனை சொல்லலாம். சோ அப்போ இது z ஓட காமனா இருக்கு. நான் x ஐ z ன்னு ரீப்ளேஸ் பண்றேன். சம் பார்ட் ஆஃப் z is not w ன்றது ட்ரூ. சோ செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். A and B working together can complete a work in 12 days. They start together, but 4 days A left. B took 14 more days to finish the remaining work. Okay. So A வும் B யும் சேர்ந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் அவங்க செய்யற வர்க் சேம் வர்க் தான். ஒன்னு மொத்தமா இருந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இருந்து செஞ்சு கொடுக்கிறதுக்கும் இன் பிட்வீன்ல சில பேர் போறதுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் டேஸ் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும். சோ A வும் B யும் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? 12 டேஸ்ல முடிப்பாங்களா? அதுவே ஆஃப்டர் 4 டேஸ். சோ ஸ்டார்டிங்ல இருந்து 4 டேஸ் ஒண்ணா இருக்காங்க. அதுக்கு அப்புறம் யார் கிளம்புறாங்க? ஏ கிளம்புறாங்க. B took 14 more days to finish the remaining work. சோ பாக்கி இருக்கக்கூடிய அந்த பர்சன் B வந்து 14 more days எடுத்துக்கறாங்க. இந்த 4 இல்லாம 14 days எடுத்துக்கறாங்க to finish the work. In how many days can A alone complete the work? First step என்னவா இருக்குன்னா டோட்டல் வர்க் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் A ஓட எஃபிஷியன்சி வச்சு அவங்களோட டைம் டேக்கன் என்னது கண்டுபிடிக்கணும். சோ 12 times of A plus 12 times of B is equal to 4 times of A plus 4 times of B plus 14 times of B. So 14 plus 4 18 times of B plus 4 times of A. இது 12A plus 12B. So AB efficiency ratio எடுத்துடலாமா? So AB efficiency ratio எடுத்தோம்னா 8A equal to 6B. So A is to B என்ன வரும்? ரெடியூஸ் பண்ணா 3/4 3/4 கொண்டு போய் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So 3 plus 4 7 7 into 12 84. So total work is equal to 84. இந்த டோட்டல் வர்க்க A மட்டும் பண்ணாங்கன்னா எவ்வளவு டைம் எடுப்பாங்கன்னு கேக்குறாங்க. A மட்டும் தானே. A மட்டும் பண்ணாங்கன்னா சோ அப்போ எடுத்தாங்கன்னா எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க? 28 28 days. 10C. Ravi walks up a moving escalator and takes 40 steps to reach the stop. Question number 11. His friend runs up the same escalator, takes 60 steps. If his friend is exactly twice as fast as Ravi. So speed ratio கொடுத்திருக்காங்க. Ravi and his friend. Speed ratio கொடுத்திருக்காங்க. Ravi வந்து friend வந்து exactly 2 times. So friend 2 times இருந்தாங்கன்னா Ravi வந்து 1 time இருப்பாங்க. Okay. Fine. How many steps are visible when the escalator is stationary? So number of steps கேக்குறாங்க. Fine. So ரெண்டு பேருமே போற எஸ்கலேட்டர் ஒண்ணுதான். அதுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் சொல்றது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லனா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எஸ்கலேட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டுமே ஒண்ணா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு போறாங்க? ரவி வந்து இந்த சைடு ரவி வச்சுக்கலாம், இந்த சைடு அவங்க ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். சரிங்களா? சோ ரவி வந்து எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கறாங்க? 40 ஸ்டெப்ஸா? இந்த 40 ஸ்டெப்ஸ் எடுத்துறாங்க. பிளஸ் ரவி வந்து
போற டிஸ்டன்ஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் ஒன்னு இருக்கு. அந்த எஸ்கலேட்டரே நகர்ந்து போறது. அந்த எஸ்கலேட்டர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ்னு இருக்கு. ரெண்டுமே சேர்த்தா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துரும். புரியுதுங்களா? ரவி போறாங்க பேரலலா இன்னொரு அவங்க ஃப்ரெண்டும் போறாங்க. ரெண்டு பேருமே மூவிங் ஆஃப் தி எஸ்கலேட்டர் தான். சோ ரவி போறாங்க கூட அந்த எஸ்கலேட்டரும் போகுது. இது வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் தானே. இது எதோட அப்ளிகேஷன் சொல்லலாம்? ட்ரெயினா? போட். ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங் ஆப்ஜெக்ட் மேல இன்னொரு மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல. ட்ரெயின்ன்றது உங்களுக்கு அப்படி இருக்காது. ட்ரெயினோ இல்ல ரோட் வேஸ்ல போகும்போது உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் வரும்போது ஒரு 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 வெஹிக்கிள் இருக்கு. பேரலலா இன்னொரு வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லலாம். அது வேற. அங்க வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? சேம் டைரக்ஷன்ல போனாங்கன்னா 2 ஸ்பீட மைனஸ் பண்ணிப்பீங்க. ஆனா போட்ன்னு வரும்போது 2 மூவிங் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? சேம் டைரக்ஷன்ல போறாங்கன்னு. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேல இன்னொரு ஆப்ஜெக்ட் போகுது. பின்னாடி இருந்து முன்னாடி புஷ் பண்ணோம். நார்மலா போறதோட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுவாங்க. சோ இது போட்டோட அப்ளிகேஷன் தவிர ட்ரெயினோட அப்ளிகேஷன் கிடையாது. சோ ரெண்டுமே உங்களுக்கு சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. மேன் போற டைரக்ஷன் எஸ்கலேட்டர் போற டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன் தான் இருக்கு. அதனால நீங்க ஆட் தான் பண்ணணும். சரி எஸ்கலேட்டரோட ஸ்பீட் என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் தானே. மேனோட ஸ்டெப்ஸ் 14 போட்டாச்சு. எஸ்கலேட்டர் மட்டும் கவர் பண்ற ஸ்டெப்ஸ் எவ்வளவா இருக்கும்? எஸ்கலேட்டர் மட்டும் மூவ் பண்ற ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கும்? நான் வந்து எஸ்கலேட்டரோட ஸ்பீட் போட்டுக்கிறேன். இன்டு டைம் டேக்கன் என்னவா இருக்கும்? டைம் டேக்கன் என்னவா இருக்கும்? So distance covered by escalator. Distance is equal to speed into time. Speed வந்து எஸ்கலேட்டர் ஸ்பீட போட்டுக்கிறேன். ஓகேங்களா? டைம் என்ன போடலாம்? இங்க அவங்க எடுத்துக்கிற டைம் போடலாமா? ரவி எடுத்துக்கிற டைம் 1 தானே. இன்டு 14 போட்டுக்கலாமா? ஏன்னா 40 தான் அவங்க கவர் பண்ற டிஸ்டன்ஸ். புரியுதா? அவங்க வந்து 40 ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்களோ அதே டைம் தான் எஸ்கலேட்டர் மூவ் ஆயிருக்கும். சோ அந்த டைம் எடுத்துக்கலாம் 40 இன்டு ES ன்னு போட்டுக்கலாம். புரியுதா? சோ அப்போ 40 டைம்ஸ் ஆஃப் ES. This is equal to distance covered by friend. ஃப்ரெண்ட் மட்டும் எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டாங்க? 60 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா? ஓகே. இப்படி போடலாம். ஓகே. சரி. இப்போ புரியுதான்னு பாருங்க. இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை ரவி. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கவர்ட் பை தி எஸ்கலேட்டர் எடுக்கணும். அது எனக்கு டைரக்ட்டா குடுக்கல. ஓகேங்களா? சோ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க டைம் டேக்கன் பை ரவி எடுத்துக்கிறேன். சோ ரவி வந்து 40 ஸ்டெப்ஸ் போறாரு. அவரோட ஸ்பீட் வந்து 1 பார்ட் இருக்கு. சோ அப்போ 40 டைம்னு எடுத்துக்கலாமா? செகண்ட்ஸோ மினிட்ஸோ ஏதோ ஒன்னு 40 டைம்னு எடுத்துக்கலாமா? இப்போ டைம் கிடைச்சிருச்சு. டைம் இன்டு ஸ்பீட் தான் எஸ்கலேட்டர் கவர் பண்ற டிஸ்டன்ஸ். இப்போ ஓகே இப்போ புரியுதா? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ரவி அலோன், டிஸ்டன்ஸ் கவர்ட் பை எஸ்கலேட்டர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை த அந்த இது வந்துரும். அந்த மூவ்மெண்ட்ல வந்துரும். ஓகேங்களா? இப்போ இது ஓகேவா? அதே மாதிரி இங்க பார்க்கலாமா? இங்க வந்து ஃப்ரண்ட் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 60. இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கிற டைம் பார்க்கலாமா? சோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். சோ ஸ்பீட் வந்து எவ்வளவு இருக்கு ஃப்ரண்ட்க்கு? 2 பார்ட்ஸ் இருக்கா? அப்ப எவ்வளவு டைம் எடுத்துப்பாரு? 30 பார்ட்ஸ். அது செகண்ட்ஸ் மினிட்ஸ் ஆன் யூனிட் தெரியாது. 30 பார்ட்ஸ். 30 இன்டு எஸ்கலேட்டரோட ஸ்பீடு ES. இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணது மட்டும் நமக்கு ஒரே சேலஞ்ச் தான். அது மட்டும் தான் ஒரே ஸ்டெப். அது ஃபார்ம் பண்ணனும்னா எஸ்கலேட்டரோட ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம். கொண்டு போய் அப்ளை பண்ணீனா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது மட்டும் ஓகேவான்னு பாருங்க. ரவி மட்டும் போல. அதாவது படிக்கட்டுல நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, எஸ்கலேட்டர்ல நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. எஸ்கலேட்டர்னா அவரோட எஃபோர்ட்டும் இருக்கும், எஸ்கலேட்டர் மூவ் ஆகுறதா இருக்கும். ரெண்டுமே சேர்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துரும். ரவியோட எஃபோர்ட்ல மூவ் ஆகுறது 40 ஸ்டெப்ஸ். எஸ்கலேட்டர் அது மட்டும் மூவ் ஆகுறது 40 இன்டு ES. இது ஒரு பக்கம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரவியோட ஃப்ரெண்ட் பேரலலா இன்னொரு எஸ்கலேட்டர்ல மேல போறாங்க. அவங்க மட்டும் 60 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறாங்க. பிளஸ் அந்த எஸ்கலேட்டர் மூவ் ஆகுது. அது வந்து 60
30 into ES எடுக்குது. ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணலாமா? எஸ்கலேட்டர் ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாமா? சோ இங்க 40 ES minus 30 ES 10 times of ES இங்க 60 minus 40 20 சோ எஸ்கலேட்டரோட ஸ்பீட் எவ்வளவு? 2. இத கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். எந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சோ இங்க கொண்டு போய் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அப்ளை பண்ணா 40 into 2 80. 80 plus 40 120. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இல்லனா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் எவ்வளவுன்னு சொன்னாங்கன்னா எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 120 ஸ்டெப்ஸ்னு சொல்லலாம். கேட் क्वेश्चन. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चंस இருக்கும்போது நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். அதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிடலாம் என்ன தேவையோ. ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 12. Every A is B. All A is B. Frequently B is C னா some B is C. இதெல்லாம் ஃபேன்சி வேர்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு மீனிங் எல்லாம் ஒண்ணு தான் இருக்கும். frequentlyன்றது some குள்ள வந்துரும். அவ்வளவுதான். some B is C. None but C is D. No C is D ஒரு நிமிஷம் இருங்க. none but all C is D அது. but இவளை செக் பண்ணிக்கிறேன். ஓகே. none but C is D அப்படின்னா all D is C அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? none but D is C அப்படின்னா all D is C. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புது கீவேர்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க இப்போ. all D is C. ஓகே ஃபைன். இப்போ சால்வ் பண்ணலாம் இல்லையா? எவ்ரின்றது ஆல் தான். இதுல வந்து சேஞ்ச் இல்ல. எவ்ரி A is B ன்றது all A is B. frequently னா some B is C. none but C is D னா all D is C. so all D இங்க போட்டுக்கலாமா? all D is C. fine. some D being B is a possibility. some D being B is a possibility. possibility இருக்கான்னு கேக்குறாங்க. possibility இருக்கு. வரதுக்கு possibility இருக்கு. so first one follow ஆகும். second at least some A is C. இந்த at least கிடையாது. some A is C தான். some part of A is C. so sure some part of A C இருக்கணும்னு சொல்றாங்க. டெஃபினட்டா சொல்றாங்க. அது டெஃபினட்டா இருக்கணும் அவசியம் கிடையாது. some A being C is a possibility ன்னு கேட்டாங்கன்னா அந்த possibility இருக்கு. ஆனா some A is C ன்னு டெஃபினட்டா சொல்றாங்கன்னா அதுக்கு அவசியம் இல்ல. so only conclusion one follows. 12th only conclusion one follows. ஓகேவா? சோ none but அப்படின்னு வந்தாங்கன்னா ஆப்போசிட்ல மாத்திக்கோங்க. all D is C. நெக்ஸ்ட் 17th நடுல வருது இல்ல? A is thrice as workman as B and is able to finish the job in 60 days. so அப்போ A is to B போட்டோம் அப்படின்னா efficiency ratio என்னது? 3:1 டைம் ரேஷியோ 1:3 சோ எவ்வளவு இருக்கு? 2 days மோரா. இந்த 2 days என்னன்னு சொல்றாங்க? 60 days ன்னு சொல்றாங்க. என்ன கேக்குறாங்க? find the working together they can complete the days in. okay fine. so A ஓட டைம் டேக்கன் என்ன? 60. 2 parts தான் 60 னா 1 part 30 2 part தான் 60 னா 1 part 30 சோ அப்ப A ஓட டைம் டேக்கன் 1 part. A வந்து 30 daysல அந்த வர்க் முடிப்பாங்க. B ஓட டைம் டேக்கன் 3 parts. B வந்து 90 daysல முடிப்பாங்க. இது டைம் டேக்கன். டோட்டல் வர்க் எவ்வளவு? 90. A ஓட எஃபிஷியன்சி 3. B ஓட எஃபிஷியன்சி 1. so 90 divided by 4. ரெண்டு பேருமே சேர்ந்து முடிக்கறாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க.
So 22.5 days. 22 1/2 days. Option A. A person can travel from point A to point B at 60 km per hour, 40 km per hour, B to C 60, C to D 30. If the distance are equal, இதுதான் clue. Distance equal சொல்றாங்க. So average speed எப்படி போடணும்னு தெரியும் இல்லையா? ஃபார்முலா இருக்குல்ல 3xyz 3 into 40 60 30 divided by xy plus yz plus zx. xy எவ்வளோ 2400 வா? yz எவ்வளோ 1800 வா? xz எவ்வளோ 1200 வா? So 00 10 14 2 3 4 5 5400 54 followed by 00. So 20 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 9 9 6 are 54 6 கேன்சல் பண்ணிக்கலாம் 40 km per hour. டிஸ்டன்ஸ் இன் பார்ட்ஸ் சேமா இருக்கிற பட்சத்துல இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் போட்டுக்கலாம். வெறும் ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்களா? டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கொடுக்கலையா? சரி ஓகே ஃபைன். அடுத்து போயிடலாமா? No cat is a dog. Some dogs are rats. Only a few rats are bats. Only a few rats are bats. Okay. So conclusion 1. All cat being rat is a possibility. All cat being rat is a possibility. So all catனா cat smaller எலிமெண்டா போயிடுமா? இத உள்ள போட முடியுமா? போடலாம். டாகோட கனெக்ட் ஆகாத மாதிரி ஒரு பாசிபிள் டயகிராம் போடலாம். ஆல் கேட் பீயிங் ராட் இஸ் a possibility. எனக்கு டாகோட தான் கனெக்ட் ஆக கூடாது. பாசிபிலிட்டியே கிடையாது. பட் கேட் வந்து ராட்டோட பாசிபிலிட்டி இருக்கு. பாசிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். ஆல் ராட்ஸ் நாட் கேட்ஸ். ஆல் ராட்ஸ் கேன் நெவர் பி அப்படின்னா நாட்னு போட்டுக்கோங்க. கேட் தானே. ஆல் ராட்ஸ் ஆர் நாட் கேட்ஸ். ஆமா எல்லா ராட்டும் கேட் இல்ல தானே. இங்க பார்க்கும்போது சம் பார்ட்ல டாகோட கனெக்ட் இருக்கு. டாக் கேட்டோட கனெக்ட் ஆக கூடாதுன்னு சொல்றாங்க. சோ ராட் எல்லாமே உங்களுக்கு கேட்டோட கனெக்ட் ஆக கூடாதுன்றது கரெக்ட் தான். சம் பார்ட் கனெக்ட் ஆகலாம் பாசிபிலிட்டி இருக்கு. ஆல் நாட்னு உங்களுக்கு வந்து ஷூரா சொல்றாங்க. சோ ஆல் ராட்ஸ் ஆர் நாட் பி கேட்ஸ். சோ செகண்ட் ஒன்னு ட்ரூ தான். both conclusion 1 and 2 follows. Two men and three women. Time and work. 2 men and 3 women can complete a work in 10 days. 3 men and 2 women can complete the same work in 8 days. Okay. So அப்போ cross multiply பண்ணிக்க வேண்டியதுதான். 20 men plus 30 women is equal to 24 men plus 16 women. So men எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 24 minus 20 4 men. இது 30 minus 16 14 14 women. So men by women போட்டீங்கன்னா 7 by 2. கொண்டு போய் ஏதாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? So 7 into 2 14 14 plus 3 into 2 6 20 20 into 10 200. So total work is equal to 200. இப்போ இந்த 200 வச்சிட்டு என்ன சொல்றாங்க? How many days can 2 men and 1 women? How many days can 2 men? 2 men na 14 1 women na 2. So 14 plus 2 16 can complete a day. So 4 50 2 25 12 and half. 25 by 2 இருக்கா? 12 and half days. 12 1 by 2 days. Reaching at 5-6 of his usual speed, a man reaches his office late. இதுவும் பார்த்திருப்போம். old new. So speed பொறுத்த வரைக்கும் reaching at 5 by 6 so usual speed வந்து 6 இப்போ அவங்க போறது 5. so time taken என்னவா இருக்கும்? 5:6 one part தான் 10 minutes later. சரி what is his usual time? usual time எவ்வளவு parts? 5 parts. so 5 into 10 50 minutes.
மோஸ்ட்லினா சம். மோஸ்ட்லி m is n சொல்றாங்க இல்லையா? So sum m is n. அட்லீஸ்ட் சம் சொல்றாங்களே இதுலயும் சம் தான். sum n is o. 100% of o is இது எப்படி எடுத்துக்கலாம்? ஆல் o is p ன்னு எடுத்துக்கலாமா? 100% of o அப்படின்னா எல்லா ஓவுமே உங்களுக்கு இன்னொரு p என்ற எலிமெண்ட் குள்ள அடங்கும். 0% எப்படி எடுத்துக்கலாம்? நோ p is q. இப்படி போட்டுக்கலாமா? மோஸ்ட்லினா சம், அட்லீஸ்ட்னாலும் சம் தான், 100% ஆல், 0% அப்படின்றது நோ. ஃபைன். சம் n is not q. சம் பார்ட் ஆஃப் n is not q. சோ சம் பார்ட் ஆஃப் n போயிடலாமா? சம் பார்ட் ஆஃப் n ன்னு வரும்போது இங்க வரும் இல்லையா? இந்த பார்ட் என்னன்னு சொல்லலாம்? n ன்னு சொல்லலாம், o ன்னு சொல்லலாம், p ன்னு சொல்லலாம். சோ நான் n க்கு பதிலா p ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? சோ சம் n is not q அப்படின்றத சம் p is not q ன்னு எடுத்துக்கலாமா? சம் p is not q ன்றது ட்ரூ தானே? சோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட், all m being o is a possibility. all m being o is a possibility. இங்க m வந்து யாரோட கனெக்ட் ஆக கூடாதுன்னு ஏதோ போட்டுருக்கா? அப்படிலாம் போடலாம் இல்லையா? சோ m எல்லாமே o குள்ள வருது, பாசிபிள் டயகிராம்ல போட முடியும் நம்மனால. all m being o is a possibility. பாசிபிலிட்டி இருக்கு. நமக்கு வந்து q கூட கனெக்ட் ஆக கூடாது, p கூட கனெக்ட் ஆக கூடாது, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம யோசிக்கலாம். பட் m பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. அதனால பாசிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. சோ போத் கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ ஆகும். அடுத்தங்க 28 A can start a work in 10, 12 and 15 days. 10, 12, 15. So total work எவ்வளோ? A would efficiency. B left 5 days before the work. They started work together. மூணு பேருமே ஆரம்பிக்கும் போது ஒண்ணா தான் ஆரம்பிச்சாங்க. A left 5 days before, B left 3 days before. Okay, fine. So அப்ப என்ன பண்ணலாம்? யார் கடைசி வரைக்கும் இருக்காங்க? C இருக்காங்க. So C க்கு x days ன்னு போடலாமா? The work is completed in x days ன்னு எடுத்துக்கலாம். Total work is 60. So C வந்து x days மே இருக்காங்க. B வந்து x minus எவ்வளவு நாளைக்கு முன்னாடி கிளம்புறாங்க? B 3 days முன்னாடி கிளம்புறாங்க. So x minus 3 ன்னு போட்டுக்கலாமா? A எவ்வளவு நாளைக்கு முன்னாடி கிளம்புறாங்க? 5 days x minus 5 இப்படி போட்டுக்கலாமா? So இப்படி போட்டு ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ABCன்றது இதோட எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி நமக்கு ஆல்ரெடி தெரியும். So C க்கு என்ன வரும்? 4x. B க்கு என்ன வரும்? 5. So 5x minus 15. A க்கு என்ன வரும்? 6x 6x minus 30. So அப்போ minus 15 minus 30 போட்டா minus 45. minus 45 inside போயிடுச்சுன்னா 105. So 4x plus 6x plus 5x ஆமா. So 15x. So 15x 105 னா x ஓட வேல்யூ என்ன? 690 னா 7 தானே? The work is completed in 7 days. அது இல்லையா क्वेश्चन? If the total wages for the work is 3000. சரி, எவ்வளவு வர்க் முடிச்சிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு ஷேர் போகும். சோ வேஜஸ் பாத்தீங்கன்னா 3000 இருக்கு. அந்த 3000ல மொத்தமா எவ்வளவு வர்க் இருக்கு? 60 பார்ட்ஸ் வர்க்குக்கு இருக்கா? 60 பார்ட்ஸ் ஆஃப் வர்க்குக்கு உங்களுக்கு 3000 கொடுக்குறாங்க. சோ அப்போ 1 பார்ட்டுக்கு எவ்வளவு ரூபாய்? 500 ரூபீஸா? 1 பார்ட்டுக்கு 500 ரூபீஸ் கொடுக்குறாங்களா? ஃபைன். இப்போ A மட்டும் எவ்வளவு பார்ட் ஆஃப் வர்க் முடிச்சிருக்காங்க? A எவ்வளவு நாள் இருக்காங்க? ஏங்க? சாரி. சரி, ஓகே. 1 பார்ட் வந்து 50. 1 பார்ட் வந்து 50. ஓகே, ஃபைன். சோ A வந்து எவ்வளவு நாள் இருந்திருக்காங்க? 7 minus 5 2வா? சோ A வந்து எவ்வளவு பார்ட் முடிச்சிருக்காங்க? அப்போ 12 வர்க் தான் முடிச்சிருக்காங்க. கரெக்ட்டா? சோ அப்போ 12 into 5. 12 5s are 60. 600 ரூபீஸ் தான் A க்கு போகும். இருக்கா? $600 மாதிரி போட்டுருக்காங்க இல்லையா? புரியுதா? 1 பார்ட் 50, 1 பார்ட் 50 ரூபீஸ். A வந்து 2 டேஸா இருந்திருக்காங்க. மொத்தமா 7 டேஸ்ல வர்க் முடிஞ்சிருக்கு. 5 நாளே போயிட்டு 5 நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னா 2 டேஸ் தான் வர்க் பண்ணிருக்காங்க. A ஒரு நாள் வர்க் பண்ணாங்கன்னா 6 வர்க் முடிச்சிருப்பாங்க. 2 டேஸ்னா 12 வர்க் முடிச்சிருப்பாங்க. சோ அப்போ 12 into 50. சோ 600. 600 தான் A ஓட ஷேரா இருக்கும். Two trains of equal length take 15 seconds and சரி, ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீட் என்ன? 120 divided by 10
120 divided by 10. So 12 meter per second. Second train speed என்ன 120 by 15 120 by 15 8 meter per second. Next என்ன சொல்றாங்க, if length of each train 120, in which what time will they cross each other if they are traveling opposite directions? So அப்போ time is equal to distance by relative speed. So distance என்னது, அவங்க ரெண்டு பேரோட individual length. So 120 120 240 ரெண்டு பேரும் opposite directionல போறாங்களா same directionல போறாங்களா? opposite direction கொடுத்துட்டாங்க. So 12 plus 8 20. So 12 secondsல அவங்க மீட் பண்ணிடுவாங்க. Pipe A can fill a tank in 12 hours, 15 hours, 20 hours. A, B, C மட்டும் எம்டி பண்ணுதா? 12, 15, 20. இது டைம். டோட்டல் ஒர்க் என்னவா இருக்கும்? 60. A ஓட எஃபிஷியன்சி 5, B ஓட எஃபிஷியன்சி 4, C ஓட எஃபிஷியன்சி -3. Okay. All pipes are open together, but C is closed after exactly 5 hours. 5 hours வரைக்கும் மூணு பேருமே ஒர்க் பண்ணுவாங்களா? 5 plus 4 9, 9 minus 3 6. 5 hours வரைக்கும் இவங்க ஒரு ஹவரும் 6 பார்ட்ஸ் ஃபில் பண்ணுவாங்களா? சோ அப்ப மொத்தமா எவ்வளவு பார்ட் ஃபில் பண்ணுவாங்க? 5 ஹவர்ஸ்ல 30 பார்ட் ஃபில் ஆயிடுச்சு. பாக்கி 30 பார்ட் இருக்கு. இந்த 30 பார்ட்டை யார் ஃபில் பண்றாங்க? C is closed னு சொல்றாங்க. How much time will it take to fill the tank from empty? So 5 ஹவர்ஸையும் கணக்குல எடுத்துக்கோங்க. இப்போ பாக்கி எவ்வளவு இருக்காங்க? AB மட்டும் ஒர்க் பண்றாங்களா? AB 90 சோ சால்வ் பண்ணோம் அப்படினா 3 10s are 10 by 3 So 3 1 by 3 5 plus 3 8 hours 8 hours plus some minutes அந்த some minutes எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா into 60 hour கணக்குல இருக்கறத மினிட்டா மாத்தணும் அப்படினா into 60 சோ அப்ப எவ்வளவு வருது 20 minutes so 8 hours 20 minutes option C so only red is blue only red is blue only a few red is green only a few red is green next some green is yellow some green is yellow fine next some green is blue some green is blue wrong தானே some green is blue ன்றது not correct blue வந்து red ஓட மட்டும் தான் உங்களுக்கு அசோசியேட் ஆயிருக்கும் green ஓட அசோசியேட் ஆயிருக்கு some green is blue ன்றது wrong all red being green is a possibility all red னா அதுக்குள்ள blue வந்துரும்ல blue green ஓட கனெக்ட் ஆக கூடாது தானே அந்த ஸ்டேட்மென்ட்ல உங்களுக்கு கொடுத்திருக்க கீவேர்ட் வந்து only ன்னு இருக்கு இல்லையா only blue is red sorry only red is blue அப்படினா blue ன்றது ரெட்க்குள்ள மட்டும் தான் belong ஆயிருக்கும்னு அர்த்தம் இப்போ நமக்கு வந்து all red being green அப்படினா ரெட் கூட சேர்ந்து blue வந்துரும் blue வந்து green ஓட கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பாசிபிலிட்டியே சொல்றாங்க பாசிபிலிட்டியே கிடையாது சோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாதுன்னு சொன்னேனா ஆமா some green is blue ன்றது வராது இல்லையா சோ அப்ப ரெண்டுமே neither conclusion 1 nor conclusion 2 follows neither conclusion 1 nor conclusion 2 follows okay va in a 1000 meter race next question number 32 in a 1000 meter race A beats B by 100 meters B beats C by 100 meters what is the distance A beats C in the race so அப்போ இத வந்து நம்ம ரேஷியோல எடுத்து சால்வ் பண்ணதா பெட்டரான சாய்ஸா இருக்கும் A 1000 meters ஓடிட்டாங்க அப்படினா நான் ஃபுல்லா டிஸ்டன்ஸா வச்சு கணக்கு பண்றேன் A வந்து இந்த லேப்பை கம்ப்ளீட் பண்றாங்க A beats B ன்னு சொல்றாங்க இல்லையா A அந்த லேப்பை முடிக்கும்போது B முடிச்சிருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஃபைன் ஏனா B ஓட ஸ்பீட் வந்து கம்மி சோ A வந்து 1000 meters போறாங்கன்னா B எவ்வளவு போயிருப்பாங்க 900 போயிருப்பாங்களா கரெக்ட்டா A beats B by 100 meters என்ன அர்த்தம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் 100 மீட்டர் வித்தியாசத்துல டிஃபீட் பண்ணிராங்கன்னு அர்த்தம் இது வரைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் BSC ஓடுனாங்கன்னா B beats C by 100 meters ன்னு சொல்றாங்க சோ B ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும்போது C பாத்தீங்கன்னா C 900 meters இருப்பாங்க இது வரைக்கும் ஓகேவா இது வரைக்கும் ஓகேவா இப்போ A வும் C ஓடுனாங்கன்னா A வந்து எவ்வளவு வித்தியாசத்துல C தோக்கடிப்பாங்கன்னு கேக்குறாங்க சோ அப்போ ரேஷியோ தானே ரெடியூஸ் பண்ணிக்கலாமா சரி ரெடியூஸ் பண்ண இங்க என்ன வேல்யூ வரும் 9 இங்க என்ன வேல்யூ வரும் 10 ஒண்ணு இல்ல 10 ஓகேங்களா சோ 10 into 10 100 இங்க 90 இங்க 81 சோ A பீட் பண்றாங்கன்னு சொல்றாங்களா அப்ப A அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களா ரேஸை கம்ப்ளீட் பண்ணனும்னா எவ்வளவு மீட்டர் ஓடணும் 1000 மீட்டர்ஸ் ஓடணும் இப்போ எவ்வளவு இருக்கு 100 இருக்கு 100,000 மாத்திக்கலாமா into 10 இப்போ இது into 10 னா இதுவும் into 10 இதுவும் into 10 சோ A வந்து 1000 மீட்டர்ஸ் போறாங்க அப்படினா B 900 மீட்டர்ஸ் போயிருப்பாங்க C 810 மீட்டர்ஸ் போயிருப்பாங்க
சோ ஏ வந்து சி எவ்வளவு மீட்டர் வித்தியாசத்துல தோக்கடிச்சிருப்பாங்க? 810 பிளஸ் 90 போட்டீங்கன்னா 900 பிளஸ் 100 போட்டீங்கன்னா 1000. சோ 180 மீட்டர் வித்தியாசத்துல ஏ வந்து சி தோக்கடிச்சிருப்பாங்க. 32 ஏ. ஓகேவா? A team of 30 workers is scheduled to complete a work in 38 days. Okay. After 25 days, 5 more workers are brought in. So, இங்க 25 days வரைக்கும் ஒர்க் பண்றாங்களா? worker into number of days. So, 30 workers வரைக்கும் வந்து 25 days வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. The project is finished in 1 day ahead of schedule. $35 workers இருந்தாங்கன்னா 12 daysல முடிச்சிடுறாங்க. கரெக்டா? 35 days இருந்தாங்க அப்படின்னா சாரி 35 workers இருந்தாங்கன்னா அந்த ஒர்க் பாக்கி இருக்க ஒர்க் 12 daysல முடிஞ்சிருக்கும். கரெக்டா? இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் 25 days வந்து 30 workers இருக்காங்க. ஆஸ் பர் பிளான் பண்ணிட்டே வராங்க. 25 daysக்கு அப்புறம் நிப்பாட்டிட்டு எக்ஸ்ட்ரா 5 men ரெக்ரூட் பண்றாங்க. அந்த எக்ஸ்ட்ரா 5 men சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஸ்கெட்யூல் இன்னும் 13 daysல ஒர்க் பண்ண முடிய வேண்டிய அந்த ஒர்க் வந்து 12 daysல முடியுதுன்னு சொல்றாங்க. 1 day ahead of schedule அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் ஓகேவா? சோ அப்ப அந்த 35 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? 12 ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒர்க்னு கண்டுபிடிச்சிடலாமா? 35 into 12 தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். How many days behind the schedule would the project have been if the 5 extra workers were not employed? இப்போ இந்த ஒர்க்க அந்த 5 எக்ஸ்ட்ரா men இல்லாம பண்ணிருந்தாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. சோ இதுதான் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் போட்டுக்கலாமா? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஆல்ரெடி அசைன் பண்ண 25 people இருந்திருப்பாங்க. அந்த 25 people இருந்தாங்கன்னா எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ஃபைன். எவ்வளவு நாள் இருக்கும்? 30 workers இருக்காங்க. இனிஷியலா 30 workers சாரி 30 workers. So இங்க 6 2s are 6 5s are 5 7s are 14 days. So 35 workers சேர்ந்தாங்கன்னா 12 daysல முடிக்க வேண்டியது 30 workers சேர்ந்தாங்கன்னா 14 days ஆகும். So அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு நாள் ஆகும்? அவங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. How many days behind the schedule? So schedule வந்து எவ்வளவு days எக்ஸ்ட்ரா ஆகும்னு கேக்குறாங்க. How many days behind the schedule would the project have been if the 5 extra workers were not never employed? அப்ப ஸ்கெட்யூல்ல இருந்து பாக்கும்போது 1 day எக்ஸ்ட்ரா ஆகுமா? கரெக்ட்டா? எவ்வளவு நாள்ல முடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி கேட்டாங்கன்றது வேற. ஸ்கெட்யூல் இருக்கு இல்லையா? ஆஸ் பர் பிளான் வந்து எவ்வளவு பிஹைண்டா இருப்பாங்கன்னு பாக்குறாங்க. சோ ஆஸ் பர் பிளான் பாக்கும்போது 1 day பிஹைண்டா இருந்திருப்பாங்க. பிளானை விட 1 day எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிருப்பாங்க. எப்படி? அந்த 30 men ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இருந்திருந்தாங்கன்னா பிளானை விட 1 day எக்ஸ்ட்ராவா இருந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 39 some A is B, only a few B is C, all C is D. All B not D. All B are not Dன்றாங்க. கரெக்ட் தானே? சோ சம் பார்ட் வராது சம் பார்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? சோ all B is not D அப்படின்றது ட்ரூ. சம் பார்ட் ஆஃப் அதாவது only a few B is C ன்னு சொல்றாங்க. all C is D ன்னு சொல்றாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு சம் பார்ட் ஆஃப் B D ஓட கனெக்ட் ஆகும். சம் பார்ட் ஆஃப் B D ஓட கனெக்ட் ஆக கூடாது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். all B is not Dன்றாங்க அது கரெக்ட். sum A being C is a possibility. sum A being C is a possibility. சோ சம் பார்ட் கனெக்ட் பண்ண முடியுமா? கனெக்ட் பண்ணலாம் தானே? sum A being C பாசிபிலிட்டி டயகிராம் தான் போட போறீங்க. சோ நான் வந்து இங்க கூட போட்டுக்கலாம்ல. பாசிபிலிட்டி டயகிராம் வந்து A B ஓட கனெக்ட் ஆகணும். A C ஓட கனெக்ட் ஆகிற மாதிரி பாசிபிலிட்டி டயகிராம் போடுவேன். பாசிபிலிட்டி டயகிராம் போட முடியும். சோ செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ ட்ரூ. போத் கன்க்ளூஷன்ஸ் 1 and 2 follows.
2 guns are fired from the same location at an interval of 13 minutes. A person in the train approaching this location hears a sound 12 minutes 30 seconds after the first. இதுக்கு வந்து ஒரு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. பட் அது எப்படி டிரைவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நான் அது எழுதுறேன், வேணா நோட் பண்ணிக்கோங்க. நான் வேணா வந்து ட்ரை பண்றேன். நான் வந்து இதோட டெரிவேஷன் பார்த்தேன். பட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது. சோ மினிமம் டைம் ஓகேங்களா? கன்ஸ் ஃபயர் ஆவறது 13 மினிட்ஸ் எடுத்துக்குது. கரெக்ட்டா? 2 கன்ஸ் ஆர் ஃபயர்ட் ஃப்ரம் தி சேம் லொகேஷன் இன் இன்டர்வல். சோ ஒரு கன்னுக்கும் இன்னொரு கன் ஷாட்டுக்கும் 13 மினிட்ஸ் இன்டர்வல் இருக்கு. ஆனா அந்த பெர்சனுக்கு 12 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்ல கேட்டிருக்கு. ஓகே. சோ மினிமம் டைம் ரெண்டுத்தோட 13 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் பாக்கும்போது மினிமம் டைம் இன்னொன்னு டைம் டிஃபரன்ஸ். இந்த டைம்க்கு ஈக்குவேட் பண்றாங்க. மினிமம் டைம் டிஃபரன்ஸ் கீழ வந்து ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் த புல்லட்டா. வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினா? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். அது ட்ரெயினோ மேன் மூவிங்கா இருக்காங்களோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கா இருக்கு இல்லையா? இப்படி போடணும். ஒண்ணா இன்னொருத்தோட ஈக்குவேட் பண்ணி போடணும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டெப்லயே முடிஞ்சிரும். பட் இது எப்படி வந்திருக்குன்றதை நான் வேணா பார்த்து சொல்றேன். எனக்கு இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்காது. ஃபைன். சோ மினிமம் டைம் என்ன இருக்கும்? 13க்கும் 12.5க்கும் பார்க்கும்போது 12.5 தானே? 12 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் தான் மினிமம் டைம். சோ 12.5 இத வேணா எழுதிக்கலாம். 12.5 இங்க டைம் டிஃபரன்ஸா? டைம் டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது 0.5 30 மினிட்ஸ் தானே? சாரி 30 செகண்ட்ஸ்ன்றது 0.5 ஆஃப் மினிட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். இது எப்பவுமே ஸ்டாண்டர்டா இருக்கும் 330. அவங்க கேக்குறது ஸ்பீட் ஆஃப் த மேன், அதாவது ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். இது x. சோ அப்ப கேன்சல் பண்ணிக்கலாமா? 12.5 tends to 0.5, 330 tends to x. இவ்வளவுதான் ஸ்டெப். ஓகே. சோ இங்க சால்வ் பண்ண என்ன இருக்கும்? 5 2s are 10, 5 5s are 25. So 330 divided by 2.5. 3300 divided by 25. ஒன் 32 இருக்கா? 132 மீட்டர் பர் செகண்ட். இதெல்லாமே மீட்டர் பர் செகண்ட்ல தானே இருக்கு. சோ 132 மீட்டர் பர் செகண்ட். இத கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்தணும்னா இன்டு 18/5. 26.4 into 18. டூ 2.5 கிடையாது. 0.5 into 25 தான் 12.5. 25. So அப்போ 25 னா 330. So 13.2. So 13.2 வரும்போது 2.64. 2.64. So 47.52. ஃபைனல் ஸ்பீட் வந்து ட்ரெயினோட ஸ்பீட் கேக்குறாங்களா? 47.52 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே. நெக்ஸ்ட் 30 40 டெமாலிஷா? ஏ பி சி வந்து டெமாலிஷ் பண்றாங்களா? சோ 30 டேஸ் 40 டேஸ் அதுக்கப்புறம் while C can complete demolish in 50 days. சரி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? if they work on alternate days. சோ இத வச்சு நம்ம டோட்டல் வொர்க் கண்டுபிடிச்சலாமா? டோட்டல் வொர்க் என்னவா இருக்கும்? 600 சரி. சோ A ஓட எஃபிஷியன்சி 20 B ஓட எஃபிஷியன்சி 15 C ஓட எஃபிஷியன்சி -12. ஓகே. So next if they work on alternate days starting with A followed by B followed by C. So day 1 வந்து
20 ஒர்க்கு, டே 2 வந்து 15 ஒர்க்கு, டே 3 வந்து -12 ஒர்க்கா? சோ அப்ப 3 நாள்ல எவ்வளவு ஒர்க் முடியுது? 35, 35 - 12 23யா? 3 டேஸ்ல 23 ஒர்க் முடியுதா? 3 டேஸ்ல 23 ஒர்க் முடியுது. சோ 35 - 12. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? In how many days will the work be built for the first time? -588க்கு ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாமா? இங்க -12 இருக்குல்ல. தேர்ட் ஒர்க் டெமோலிஷன் ஒர்க். தேர்ட் டேல நடக்கிற ஒர்க் டெமோலிஷன் ஒர்க். அந்த ஒர்க்க டோட்டல் ஒர்க்கோட மைனஸ் பண்ணிக்கலாம். சோ 588 வருதா? ஃபர்ஸ்ட் 588க்கு கால்குலேட் பண்ணிக்கலாமா? என்ன கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த வால் வந்து எப்போ பில்ட் ஆயிருக்கும்னு கேக்குறாங்க. அந்த வால் நிறைய முறை பில்ட் ஆயிருக்கும். பில்ட் ஆகி திருப்பி உடைக்கப்பட்டு, திருப்பி பில்ட் ஆகி உடைக்கப்பட்டு அந்த மாதிரி நிறைய வரும். ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பில்ட் ஆயிருக்கும்னு கேக்குறாங்க. சோ அந்த டெமோலிஷன் ஒர்க்கோட நம்ம டோட்டல் ஒர்க்க மைனஸ் பண்ணிக்கலாம். சோ 588க்கு டைரக்டா ஆட் இல்லமா? 18 8 + 8 16 16 + 5 21 3ல போகும். 3ல எவ்வளவு டைம்ஸ் போகும்? 3 2s are 3 1s are 3 2 28 3 9s are 27 3 6 196 இங்கே into 196 போட்டுக்கலாமா? டுவெண்ட்டி த்ரீ ஒர்க் 25 டேஸ்ல 570யா? 75 டேஸ்லயா? இங்க இருந்து எப்படி அரைவ் ஆகுறீங்க? 35 35 - 12 23 இருக்கு. சோ 23ன்றது ஒர்க். ஒரே நிமிஷம். வந்துருதா? சொல்லுங்க 600 டிவைடட் பை நீங்க 600 மொத்தமா எடுத்திருக்கீங்கல்ல, அது வந்து உங்களுக்கு எத்தனாவது டைம்ன்றது தெரியாதுல்ல. இங்கேயே வந்து உங்களுக்கு 600 வந்து மீன் ஃபுல்லா 600 வரதுக்கு முன்னாடி இவங்களே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் டெமாலிஷ் பண்ணிடுவாங்களா? இவங்க பில்ட் பண்ணி வச்சதுலயே 600 வரணும்னு சொல்றாங்க டோட்டல் ஒர்க். 75 டேஸா? 75க்கு எப்படி வரீங்க? இன்டு 25 போட்டுக்கிறீங்களா? இல்ல இந்த 25 எப்படி அரைவ் ஆகுறீங்க? ஓகே 529 போகுது. 529 பிளஸ் 46 அப்படி போடுறீங்களா? சரி ஓகே. சோ 575 ஒர்க்கா? 575 ஒர்க் 25 டேஸா? இப்போ 25th டே யார் ஒர்க் பண்ணிருப்பாங்க? சரி ஓகே 75 75th டே யார் ஒர்க் பண்ணிருப்பாங்க? தேர்ட் பர்சனா? தேர்ட் பர்சனோட முடியுது. இப்போ ஃபோர்த் அடுத்த பர்சன் திருப்பி ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா பிளஸ் 20 போட்டுக்கலாமா? சோ அடுத்த பர்சன் வந்தாங்கன்னா 20 ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா எவ்வளவு ஒர்க் இருக்கு? ஆமா. 25 ஒர்க் தானே இருக்கு. 595 அது? சரி. ஓகே. 595 ஒர்க் முடியுது. 76th டே 595 ஒர்க் முடியுது. இப்போ அகைன் வந்து 5 ஒர்க் இருக்கு. பட் அடுத்து வந்து பண்றவங்க 15 ஒர்க் பண்றாங்களா? சோ 1/3யா? ஓகே 76 into 1/3யா? இருக்கா? ஓகே.
ஓகே. ஓகே. கரெக்ட். சோ 75 டேஸ்க்கு 575 வர்க் முடியுது. அடுத்து ஒரு நாளா போலாம். வேணா போட்டுக்கலாம். டைரக்ட்டா 600 போ முடியாது. சோ 600ல இருந்து நீங்க இந்த 12 கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருதோ அதுக்கு நியரஸ்ட்டா என்ன இருக்குன்னு பாருங்க. ஐடியா என்னன்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் போகுது. இங்க ஒரு டெமோலிஷன் வொர்க் போகுது. அதுக்கப்புறம் எனக்கு டோட்டலா பார்த்தீங்கன்னா, கம்மியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கா போகுது. சோ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அந்த பில்டிங் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பில்ட் ஆயிருக்குன்னு கேட்கறாங்க. சோ அவங்க டெமோலிஷன் வொர்க் பண்றதுக்கு முன்னாடியே, அந்த சின்ற பெர்சன் வந்து வொர்க் பண்றதுக்கு முன்னாடியே எப்போ வந்து ஃபுல்லா அது கம்ப்ளீட்டா பில்ட் ஆயிருக்குன்னு கேட்கறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இவங்க எவ்வளவு டிஸ்ட்ராய் பண்றாங்கன்னு இருக்கு இல்லையா? அந்த பார்ட்ட நீங்க டோட்டல் வொர்க்கோட நீங்க மைனஸ் பண்ணி பாருங்க. 588 வருதா? இதுக்கு நியரஸ்ட்டா போகணும்னா எவ்வளவு நாள் போகும்ன்றத நீங்க ஃபுல்லா எடுத்துருங்க. 3 நாள்ல 23 வொர்க் முடியுதா? அடுத்த 3 நாள்ல அடுத்த 23 வொர்க் 46 வொர்க் முடிக்கும். அடுத்த 3 நாள்ல மொத்தமா பார்த்தீங்கன்னா 69 வொர்க் முடியும். சோ இந்த மாதிரி ஃபேஷன்ல தான் போயிட்டே இருக்கும். சோ நீங்க 600க்கு கால்குலேட் பண்ணாம 588 வொர்க்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்போ போகுதுன்னு பாருங்க. சோ நியரஸ்ட்னு பார்க்கும்போது 75 டேஸ்ல உங்களுக்கு 575 போகுது. இது வரைக்கும் ஓகேவா? இதுக்கப்புறம் ஒரு நாளா போய் பாருங்க. 75ன்றது 3 ஓட மல்டிபிள். சோ தேர்ட் பெர்சன் தான் முடிச்சிருப்பாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட் பெர்சன் பாங்க. ஃபர்ஸ்ட் பெர்சன் 1 வொர்க் முடிச்சாங்கன்னா 20 டேஸ் 20 வொர்க் முடிப்பாங்க. சோ அப்ப 76 டேல 575 பிளஸ் 20 595. இப்ப அடுத்த பெர்சன் வராங்கன்னா ஃபுல்லா இருந்தாங்கன்னா 15 வொர்க் முடிப்பாங்க. ஃபுல்லா இருக்க தேவையில்ல. ஏன்னா ரிமைனிங் இருக்கிற வொர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வொர்க் தான் இருக்கு. இந்த 5 வொர்க்க 15 வொர்க் முடிக்கக்கூடிய ஒரு ஆள் பண்றாங்கன்னா 1/3 ஆஃப் த டே எடுத்துப்பாங்க. சோ 76 பிளஸ் 1/3 76 1/3. All 1 is 2. No 2 is 3. All 4 is 3. All 4 is 3. Sum 4 is 5. All 1 is 2. No 2 is 3. All 4 is 3. Sum 4 is 5. Okay. No 1 is 4. No 1 is 4. உறுதியா சொல்றாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவும் கிடையாது. 1 வந்து 4 ஓட நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? No 1 is 4. No 1 is 3 ன்னு சொன்னாங்கன்னா அது கரெக்ட். No 1 is 4 ன்னு இருக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. So first conclusion not true. Second, sum 5 is not 2. Sum 5 is not 2. So sum 5 ன்னு பார்க்கும்போது sum part of 5 எனக்கு 4 ஓட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? So sum 5 not 2ன்றத நான் sum 4 not 2 ன்னு கனெக்ட் பண்ணி பார்க்கிறேன். So sum part of 4 வந்து எனக்கு not 2 இருக்குமா? கரெக்ட் தானே? No 3 is 2 அப்படின்னா no 4 is 2ன்றதும் கரெக்ட் தானே? அப்ப sum 4 is not 2ன்றதும் கரெக்ட் தானே? புரியுதா? sum 5 is not 2 ன்னு சொல்றாங்க. எனக்கு sum part of 5 ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கிறேன். sum part of 5 எதுக்கு இருக்கு? 4 ஓட கனெக்ட் ஆயிருக்கு. So ரீப்ளேஸ் பண்றேன் sum 4 is not 2 அப்படின்னு சொல்லிட்டு. So 4 not 2ன்றது கரெக்ட் தானே? ஏன்னா 4 கம்ப்ளீட்டா உங்களுக்கு 3 குள்ள தானே இருக்கு. 3 கனெக்ட் ஆக கூடாதுல்ல? கரெக்ட்டா? ஓகேவா? புரியலையா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் no 1 is 4 புரியலையா? no 1 is 3 ன்னு கொடுத்தா மட்டும் தானே கரெக்ட். no 1 is இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. no 1 is 4 ஆ? ஓகே 4 எல்லாமே 3 குள்ள இருக்குன்றத சொல்றீங்களா? த்ரீயை தாண்டி 4 கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நோ 1 இஸ் 3ன்றதும் நோ 1 இஸ் 2ன்றதும் சேமா? ஓகே.
ஓகே 3 தாண்டி 4 அப்ரோச் பண்ண முடியாது. 3 வந்து பிகர் பேரல்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே கரெக்ட். ஃபைன். செகண்ட் sum 5 is not 2. So sum 5 is not 2ன்றத நான் sum 4 is not 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து 5ல சம் பார்ட் வந்து 4 ஓட கனெக்ட் ஆயிருக்கு. sum 4 is not 2ன்றது ட்ரூ தான். 4 வந்து எனக்கு 2 ஓட கனெக்ட் ஆக கூடாது. சோ செகண்ட் கரெக்ட். ஓகே. சோ ஓவரால் பாக்கும்போது போத் ஓகே. Car starts from city P to Q at 8 a.m. at the speed of 40 km/h. Car Y starts from Q to P at 9 a.m. Okay. At speed 50 km/h. If the total distance between the cities is 310, at what time will they cross each other? So அப்போ P to Q ன்னு பாக்கும்போது எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கு? 310 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? X வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க, Y வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே டைம் ஸ்டார்ட் ஆகுறாங்களா? கிடையாது. சோ யாரு ஏர்லியரா போறாங்க? X தான். சோ X வந்து 1 hour ஏர்லியரா போறாங்க. 1 hour அவங்க எவ்வளவு தூரம் கவர் பண்ணிருப்பாங்க? 40 கிலோமீட்டர்ஸ். சோ 310ல 40 போயிடுச்சுனா 270யா? அப்ப 270ல இருந்து எடுத்துக்கலாம் ரெண்டு பேரோட டிஸ்டன்ஸ். சோ 270 is the distance between the two cities. அந்த ரெண்டு பேரோட இன்ஸ்டன்ட்னு பாக்கும்போது டிவைடட் பை ஆப்போசிட்ல தான போறாங்க. ரெண்டு பேரோட ஸ்பீட் ஆட் பண்ணிக்கலாமா? 50 plus 40. சோ 90. சோ எவ்வளவு நேரத்துல போவாங்க? 3 ஹவர்ஸ்ல போயிடுவாங்க. சோ எங்க இருந்து 3 ஹவர்ஸ்? 9 am ல இருந்து 3 hours. So 9 plus 3 12. 9 am ல இருந்து கால்குலேட் பண்றோம். 9 am ல இருந்தா ரெண்டு பேரோட டிஸ்டன்ஸ் 270 தவிர 8 am ல இருந்து பாத்தீங்கன்னா 310 தான். So 9 am plus 3 hours 12 pm. A garrison of 2000 troops has provision for 54 days. After 15 days, a reinforcement arrives and the remaining provision lasts for only 20 days. How many troops were there in the reinforcement? So 2000 into 54 மொத்தமா இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2000 ட்ரூப்ஸ்க்கு 54 டேஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இதுதான் உங்களுக்கு மொத்தமா இருக்கக்கூடிய அந்த ஃபுட் இல்ல டோட்டல் வர்க்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். சோ அப்போ 15 டேஸ்ல வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அரைவ். சோ அப்போ 15 டேஸ்ல ஓகேங்களா? சோ 54 டேஸா என்ன ஆச்சுன்னா இந்த 2000 ட்ரூப்ஸ்க்கு 15 டேஸ்க்கு உண்டான ஃபுட் காலி ஆயிடுச்சு. இது மைனஸ் பண்ணினா ரிமைனிங் வர்க் வந்துரும். கரெக்ட்டா? 2000ன்றது நம்பர் ஆஃப் ட்ரூப்ஸ், நம்பர் ஆஃப் பீப்பிள் எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் பீப்பிள் இன்டு நம்பர் ஆஃப் டேஸ் டோட்டல் வர்க் வந்துருமா? ஆனா ஆக்சுவலா பாக்கும்போது நம்பர் ஆஃப் பீப்பிள் 15 டேஸோட அவங்களோட வர்க் முடிஞ்சிருச்சு. இது மைனஸ் பண்ணினா ரிமைனிங் வந்துரும். இந்த ரிமைனிங் எவ்வளவு நாள் வந்திருக்குன்னு சொல்றாங்க? ரிமைனிங் ப்ரொவிஷன் லாஸ்டட் ஃபார் ஒன்லி 20 டேஸ். 20 more days. So number of people into 20 days போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இத எடுத்து மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 2000 into 54 minus 15 எவ்வளோ? 14 minus 5 9, 4 minus 1 3. So this is equal to number of people into 20 days. So இத சால்வ் பண்ணோம்னா 100 So 39 3900. 4 option 4. டோட்டல் வர்க்ல இருந்து டைம் அண்ட் வர்க் தான். இது டோட்டல் வர்க் இருக்கு. சோ அந்த 2000 பேர் வந்து 15 நாளைக்கு எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணுவீங்க. பாக்கி இருக்கிறது ரிமைனிங் ஃபுட். இந்த ரிமைனிங் ஃபுட் வந்து எனக்கு 20 டேஸ் தான் வந்து நிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப எவ்வளவு மென் இருந்திருப்பாங்க? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்ட். சோ எவ்வளவு மென் இருந்திருப்பாங்க? 3900வா? சோ அப்ப எக்ஸ்ட்ரா மென் எவ்வளவுன்னு கேக்குறாங்களா? How many troops were there in the reinforcement? சோ reinforcement arrives அப்படினா எக்ஸ்ட்ரா சில பேர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சோ அப்ப 2000ல இருந்து 3900 போயிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1900 people தான் வந்திருக்காங்க. டோட்டல் people வந்து 3900 எக்ஸ்ட்ரா வந்தது ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் தான் எக்ஸ்ட்ரா வந்தது எவ்வளவுன்னு கேக்குறாங்க? 3900 கிடையாது 1900 சாரி
how many troops were there in the reinforcement? So எத்தனை பேர் புதுசா வந்திருக்காங்கன்றத கேக்குறாங்க. So டோட்டலா பாத்தீங்கன்னா 3900, ஆல்ரெடி 2000 people இருக்காங்க. So பாக்கி இருக்கிறவங்க 1900. Some sun is star. Some sun is star. Sun star கனெக்ட் ஆயிருக்கா? இல்ல, உறுதியா சொல்றாங்க some sun star ன்னு சொல்லிட்டு. So that is wrong. Next, all moon being planet is a possibility. மூன் எல்லாமே பிளானட்ல வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? மூன் எல்லாமேனா சில பார்ட் ஆஃப் ஸ்டாரும் கவர் ஆகணும்னு தானே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க புரியுதா? ஆல் மூன் பீயிங் பிளானட் இஸ் a possibility. மூன் எல்லாமே நீங்க எடுத்து இங்க பிளேஸ் பண்ண பாத்தீங்கன்னா, மூன் எல்லாமே பிளானட் குள்ள கொண்டு வர பாத்தீங்கன்னா ஸ்டாருமே கனெக்ட் ஆகும்ல. ஆனா ஸ்டார் பிளானட்டோட கனெக்ட் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. செகண்ட் ஒன்னுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஆல் மூன் பீயிங் பிளானட் சொல்லிருக்காங்க இல்லையா? சம் மூன்னு சொல்லிருந்தாங்கன்னா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். ஆல் மூன்னு சொன்னதால கனெக்ட் பண்ண முடியாது. So both conclusion does not follow. Neither conclusions follow. Next, 54 51. A man walking at 5 km/h notices a truck traveling in the same direction passes him. The truck is visible to him for 3 minutes. If the visibility in the fog is limited to 500 meters, what is the speed of the truck? இது ரிலேட்டிவ் ஸ்பீட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய क्वेश्चन தான். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ட்ரக்கும் மூவிங்ல இருக்கு, மேனும் மூவிங்ல இருக்காங்க. ரெண்டுமே சேம் டைரக்ஷனா ஆப்போசிட் டைரக்ஷனா? சேம் டைரக்ஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபைன். சோ இதுல என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரக். சோ the total distance பாத்தீங்கன்னா 500 meters. அவங்கள இருந்து பின்னாடி வந்து பார்த்து முன்னாடி போற வரைக்கும் தெரியுதுன்னு சொல்றாங்க இல்லையா? மொத்தமா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 500 meters. So distance is equal to speed into time. So total distance வந்து 500 meters. இந்த ஸ்பீட்ன்றது ரிலேட்டிவ் ஸ்பீட். So மேனோட ஸ்பீடு அண்ட் ட்ரக்கோட ஸ்பீட். மேனோட ஸ்பீட் கொடுத்திருக்காங்களா? 5 km/h. ஓகேங்களா? 5 km/h. அது ட்ரக்கோட ஸ்பீட் கொடுக்கல. So speed of the truck minus speed of the man into time taken எவ்வளவு சொல்லிருக்காங்க? எவ்வளவு நேரம் விசிபிளா இருக்கோ அதான் டைம் டேக்கன். 3 minutes. 3/60 போட்டுக்கலாமா? எல்லாமே km/h எழுதுறேன். இதுவும் km/h. இது மினிட்ல இருக்கு. மினிட்ட ஹவரா கன்வெர்ட் பண்றேன் டிவைடட் பை 60. இது என்ன இருக்கு? மீட்டர்ல இருக்கா? மீட்டர்ல இருக்கிறத கிலோமீட்டருக்கு மாத்தணும்னா டிவைடட் பை 1000 போட்டுக்கலாமா? ஓகேவா அப்போ? சோ இங்க 500/1000 னா 1/2. இங்க 30/60 னா 1/20. இங்க இருக்கிற 2 இங்க இருக்கிற 20 கேன்சல் பண்ணீங்கன்னா 10. So speed of the truck minus speed of the man is equal to 10 kilometers. So speed of the truck is equal to 10 plus 5 15 kilometers. Km/h. Okay, fine. Next question. 52. 3 types PQ working together can complete 216 pages in 4 hours. In 1 hour, R can type as many pages as more than Q. Q can type. Okay, fine. So P, Q, R. So இவங்க வந்து number of pages P ன்னு வச்சுக்கலாம்.
ஓகேங்களா? ஃபைன். சோ Q can type P plus X ன்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் R can type Q plus X ன்னு எடுத்துக்கலாமா? In turn P plus 2X ன்னு எடுத்துக்கலாமா? இது வரைக்கும் ஓகேவா? ஒன் ஹவர்ல P வந்து P நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து டைப் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். Q என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்ட்ராவா டைப் பண்றாங்க. எவ்வளவு எக்ஸ்ட்ரா பேஜஸ்னு சொல்லல. அது எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அந்த கம்பேரிட்டிவா சொல்ற அந்த டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவுன்றது தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சோ இந்த அதே சேம் 1 ஹவர்ல Q can type P plus X. அவங்க P பண்ற பேஜஸையும் அவங்க எடுத்துப்பாங்க பிளஸ் எக்ஸ்ட்ரா பேஜஸ் P plus X எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க R can type as many pages more than Q. அதாவது இவங்க ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கோ இவங்க ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே தான் இவங்க ரெண்டு பேரோட டிஃபரன்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. சோ அப்ப Q plus X ன்னு எடுத்துக்கலாமா? Q வந்து அகைன் P plus X ஆ? சோ P plus 2X ன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஃபைன். R can type as many pages in 5 hours as P in 7 hours. சோ அப்போ R and P அப்படின்னு பார்க்கும்போது டைம் டேக்கன் எவ்வளோ? R வந்து 5 ஹவர்ஸ் எடுத்துக்கிறது, P வந்து 7 ஹவர்ஸ் எடுத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. சோ அப்போ எஃபிஷியன்சி எவ்வளவா இருக்கும்? 7:5 ன்னு இருக்கா? டைம் டேக்கன் 5:7, எஃபிஷியன்சி 7:5. How many pages? ஓகே. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 2x இருக்கா? கரெக்ட்டா? இது 2x இருக்கா? இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 2 பார்ட்ஸ் இருக்கா? சோ அப்ப 2 பார்ட்ஸ் தான் 2xனா 1 பார்ட் x ன்னு எடுத்துக்கலாமா? 1 பார்ட் x ன்னு எடுத்துக்கலாமா? சோ இது 1 ன்னு எடுத்துக்கலாம். ஃபைன். சோ P plus 1 P plus 2 எல்லாமே சேர்ந்து எவ்வளவு வருது? 216 pages 4 hours. அப்போ 1 ஹவருக்கு 4 5s are 20, 4 4s are 16. 216 by 4 போடினா வந்துருமா? 1 hour வரைக்கும் வந்துருமா? கரெக்ட்டா? 4 5s are 20, 4 4 are 16. சோ அப்ப எவ்வளவு வருது? 3p plus 3 3p plus 3 is equal to 54. So 3p is equal to 51. p ஓட வேல்யூ 17. சோ மொத்தமா 216 pages 4 ஹவர்ஸ்ல பண்றாங்க. 4 ஹவர்ஸ்ல 216 pagesனா 1 ஹவர்ல எவ்வளவு? இதெல்லாம் 1 ஹவர் கணக்கு தானே. 1 ஹவர்ல நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பை P இது. நம்பர் ஆஃப் பேஜஸ் பை Q வந்து இது. ஓகேங்களா? சோ 1 ஹவர் 1 ஹவருக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் பை கான்ட்ரிபியூட்டட் பை P, Q and R. இது இங்க வந்துருச்சு. இன் 1 ஹவர் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் டைப் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் கவுண்ட் இங்க வந்துருது. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா P வந்து 1 ஹவர்ல 17 பேஜஸ் டைப் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ Q வந்து எவ்வளவு பண்ணுவாங்க? Q வந்து என்னது? P plus 1 P வந்து 17 pagesனா Q வந்து 18 pages. So how many pages does Q type per hour? So 18 pages. இதுவே R கேட்டாங்கன்னா 19 pages. என்ன? நெக்ஸ்ட் சிலாகிசமா 53. ஓகே. சோ இந்த கீவேர்டுக்கு என்ன மீனிங்னா none but knights are kings. இதுக்கு என்ன மீனிங்னா all kings are knights. none but knights are kings அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்ச நோன் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா all kings are knights. அவ்வளவுதான். some knights are queens. all queens are princess. no princess jester. jester என்னது? இது ஓ clone. சரி. some king being princess is a possibility. some king being princess is a possibility.
சரி இவங்கள இதை விட்டுருங்களேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே. ஆல் ஏ இஸ் பி, சம் பி சி, ஆல் சி இஸ் டி எல்லாமே பாசிட்டிவ் தானே. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா பாசிபிலிட்டி வருமா? வரும். சோ அப்போ ஆல் கிங் பீயிங் பிரின்சஸ் இஸ் a பாசிபிலிட்டின்னு கேக்குறாங்க. கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். பாசிபிலிட்டின்னு வரும்போது நீங்க கிங்கே எடுத்து நீங்க பிரின்ஸுக்குள்ள கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். பாசிபிலிட்டின்றது ஒன்னு இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் நோ Q இஸ் J. நோ P இஸ் Jன்றது ட்ரூனா P குள்ள தானே Q இருக்கு. அப்ப நோ Q இஸ் Jன்றது ட்ரூ தானே. இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நன் பட்டன் வந்துச்சுன்னா அந்த ஆர்டர் மாறும். ஆல்ன்ற கீவேர்ட் வரும். ஆல் கிங் இஸ் நைட். A boat takes a total of 4 hours to travel from downstream from point A to B and then upstream from B to A. If the velocity of the stream, okay, fine. So, total distance வந்து ஒரு distance A to B distance இருக்கு. அது downstream speedல போறாங்க. downstream speed என்ன பண்ணலாம்? ரெண்டு individual speeds ஓட ஆட் பண்ணிக்கலாமா? எந்த individual speeds ஓட ஆட் பண்ணிக்கலாம்? போட்டோட ஸ்பீடு, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து அப்ஸ்ட்ரீம்ல வருவாங்களா? வரக்கூடிய டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான். ஆனா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னன்னு எடுத்துக்கலாம்? போட்டோட ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. சோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போட என்ன கொடுக்கும்? டைம். இது டைம். டோட்டல் டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்களா? டோட்டல் டைம் எவ்வளவு? டேக்ஸ் a total of 4 hours ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இத வச்சு அப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? பாயிண்ட் A to பாயிண்ட் B டிஸ்டன்ஸ் என்னன்றது கண்டுபிடிச்சிடலாமா? சரி இது ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்களா? 1 2 இன்னொரு 4 சோ டிஸ்டன்ஸ் பை 6 டிஸ்டன்ஸ் பை 2 this is equal to 4. சோ சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்றது வந்துரும். சோ இதுல LCM எடுத்துக்கலாமா? LCM எடுத்தா 12. LCM எடுத்தா 12. சோ 6 12 மாத்துனா into 2 so 2d plus 2 12 மாத்துனா into 6 6d. so this is equal to 4. so 2 plus 6 8 8d is equal to 4 into 12. so 4 to 2 6 distance is equal to 6 kilometers. பாயிண்ட் A ல இருந்து பாயிண்ட் B அந்த பார்ட்டுக்கு மட்டும் டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க 6 kilometers. அதாவது ஒன் வே டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா 12 kilometers. போயிட்டு திருப்பி வரதுக்கு கேட்டாங்கன்னா 12 kilometers. போறதுக்கு மட்டும் ஒன் வே டிஸ்டன்ஸ் மட்டும் கேக்குறாங்க. சோ 6 kilometers. நெக்ஸ்ட் 2 pipes A and B can fill a tank in 20 and 24. 20 24 total work எவ்வளோ? 120. A ஓட efficiency 6 sorry B ஓட efficiency 5. both pipes are open simultaneously to fill the tank in exactly 12 hours. how much time should pipe B be closed? இது பாத்துறோம்ல நம்ம கிளாஸ்ல போய் பாத்துறோம் இல்லையா? சோ 12 hours யார் ஃபங்க்ஷனிங்ல இருப்பாங்க? A. சோ 12 hours A ஃபங்க்ஷனிங்ல இருப்பானா எவ்வளவு பார்ட் ஃபில் பண்ணுவாங்க? 12 into 6 72. ஓகேங்களா? 120 ல 72 போயிடுச்சுனா பாக்கி எவ்வளவு இருக்கு? 48. இந்த 48 பார்ட்ஸ் B ஃபில் பண்ணனும்னா எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க? 5 9 45 3 சோ 9 hours plus 3 by 5 வந்து மினிட்ஸா கன்வர்ட் பண்ணிக்கலாமா? சோ 5 to 12 into 3 36 minutes சோ 9 hours 36 minutes. 9 hours 36 minutes அப்பால இவங்கள க்ளோஸ் பண்ணிடலாம். யார? D. நெக்ஸ்ட் 50. சரி இது கோடட் இன்இக்வாலிட்டி தெரியும் இல்லையா? A ல இருந்து F க்கு போணும். எப்படி போலாம்? C வழியா போலாமா? சோ A greater than B greater than or equal to C equal to E greater than F. சோ இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் வரலாம்? A greater than F வரலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூவா? சரி செகண்ட் ஒன் பாருங்க D and E. D ல இருந்து E க்கு எப்படி போலாம்? C வழியா போலாமா? so D is greater than C equal to E. so D greater than E ன்னு போடலாமா? ரெண்டுமே கரெக்ட். both conclusions follow. ஓகே இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா? நெக்ஸ்ட் क्वेश्चन. மூணு பேர் ஒரு ரன்னிங் ரேஸ்ல போறாங்க. அவங்களோட இண்டிவிஜுவல் எக்ஸாக்ட்லி சோ அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்பீட்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ எவ்வளவு நேரம் மீட் பண்றாங்க? மீட்டிங் டைம்னு கேக்குறாங்க இல்லையா? சோ மீட்டிங் டைம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா LCM ஆஃப் த
B வந்து 15 மினிட்ஸ்ல போறாங்களா? C வந்து 20 மினிட் per செகண்ட்ல போறாங்களா? ஓகே. சோ இது என்னவா இருக்கும்? 120 இது 15 8 சாரா 80 இது 60யா? சோ 120 80 60க்கு LCM. இதெல்லாம் என்னது? டைமா? என்ன யூனிட் இதெல்லாம் டைம் தானே? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சோ இண்டிவிஜுவலா 3 பேரை எவ்வளவு டைம்ல போறாங்கன்றதா கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் LCM ஆஃப் த இண்டிவிஜுவல் டைம் டேக்கன் தான் உங்களுக்கு அந்த மீட்டிங் டைமா இருக்கும். ஓகேங்களா? சோ 120 80 60க்கு LCM என்ன? 240. சோ 240 செகண்ட்ஸ்ல தான் எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. மிஷின் ஏ கேன் ப்ரொடியூஸ் ஏ வந்து 8 ஹவர்ஸ், பி வந்து 12 ஹவர்ஸ். அவ்வளவுதானா? சரி. சோ அப்போ டோட்டல் ஒர்க் என்னவா இருக்கும்? 24 8 3s 12 2s ஓகே. மிஷின் ஏ ஸ்டார்டட் at 9 am. சோ until 11 am ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாங்க? 6 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் மிஷின் பி at 11 am. A power outage stops in both the machines for exactly 30 minutes at 12:30. 12:30 னா என்ன? 11 ல இருந்து 12:30 னா 1.5 மணி நேரமா? சோ 1 மணி நேரத்துல ரெண்டு பேருமே சேர்ந்தா 5 ஒர்க். அரை மணி நேரத்துல எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? 2.5 ஓகே 2.5. சோ மொத்தமா 7.5 ஒர்க் முடிஞ்சிருக்கா? அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணும்போது 7.5 ஒர்க் முடிஞ்சிருக்கா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? at what time will the batch be completely produced? சோ 12:30 ல இருந்து 30 1 o'clock இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். ஓகேங்களா? பாக்கி எவ்வளவு ஒர்க் இருக்கு? 6 plus 7.5 னா 13.5 சோ 24 minus 13.5 10.5 இருக்கா? இந்த 10.5 ஒர்க்க 5 ஒர்க் கொண்டவங்க சேர்ந்து முடிக்கிறாங்க. சோ எவ்வளவு ஆகும்? 2.1 ஹவர்ஸா? சோ 2.1 அப்படின்றது எப்படி போடலாம்? 1 pm 1 plus 2 3 pm and 0.1 ன்றது எப்படி போடலாம்? 0.5 ன்றது half an hour 30 minutes அப்ப 0.1 ன்றது 6 minutes. So 3 6 pm. அரை மணி நேரம் சொல்றோம் இல்லையா? அரைன்றது 0.5 தானே? 0.5 னா 30 minutes கிளாக்கோட கால்குலேஷன் படி. சோ 0.1 ன்றது 6 minutes. ஓகேவா? நெக்ஸ்ட் 62 which is definitely false. சரி. இத அப்படியே பார்த்து சொல்லிடுவீங்களா? p less than s ன்றது ட்ரூ ஆ ஃபால்ஸா? ட்ரூ. p r greater than u ன்றது கரெக்ட். q greater than or equal to t ன்றது q and t q and t கனெக்ட் பண்ணுமா? so q with respect to r equal to s t. சரி. so q இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட் சைன்ஸ் இருந்துச்சுன்னா நோ கன்க்ளூஷன் கேன் பி drawn தானே? நோ கன்க்ளூஷன் கேன் பி drawn சொல்ல முடியுமே தவிர டெஃபினெட்லி வராதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ இது வந்து நோ கன்க்ளூஷன் கேன் பி drawn. எதுவுமே உறுதியா சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஃபைன். நெக்ஸ்ட் p greater than or equal to s அது சரி. p க்கு s க்கு என்ன வரும்? p less than or equal to q less than or equal to s. ஓகேங்களா? சோ அப்ப p வந்து less than s தானே வரும். இதுதான் டெஃபினெட்லி ஃபால்ஸ். சோ ஆப்ஷன் டி. இது நோ கன்க்ளூஷன் கேன் பி drawn. இது வந்து டெஃபினெட்லி ஃபால்ஸ். ஓகேங்களா? இங்க என்ன சொன்னாலும் உறுதியா சொல்ல முடியாதுன்ற ஒரு பாயிண்ட் தான் நம்ம அரைவ் ஆக முடியும். ஆனா இங்க வந்து இதுக்கு ஆப்போசிட்ல சொல்றாங்க. p less than s ன்னு வரணும். அவங்க p greater than or equal to s ன்னு சொல்றாங்க. சோ டெஃபினெட்லி ஃபால்ஸ்ல டி தான் வரும். 62D. A thief is spotted by a policeman from a distance of 200 meters. The policeman starts the chase and thief simultaneously starts running.
if a thief is run as thief runs at okay first of all எவ்வளவு நேரம் அந்த மீட்டிங் டைம் கேட்சிங் டைம் கண்டுபிடிச்சிடலாமா சோ மீட்டிங் டைம் என்னவா இருக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 200 மீட்டர்ஸா டிவைடட் பை ரெண்டு பேரோட ஸ்பீட் என்னது 2 கிலோமீட்டர் per hour சரி நான் வந்து இத கிலோமீட்டர் போட்டுக்கறேன் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணனும் மைனஸ் பண்ணனும் கரெக்ட்டா ஃபைன் சோ அப்ப உங்களுக்கு மீட்டிங் டைம் என்ன வரும் in terms of hours ல வந்துருமா கரெக்ட்டா சோ 2 இங்க 100 so 1/10 1/10 of hour a minute convert பண்ணினியா 6 minutes இல்லனா 6 seconds 6 minutes தான் so 6 minutesல வந்து அவங்க பிடிபட்டுருவாங்க யாரு thief இது வரைக்கும் ஓகேவா மீட்டிங் டைம் 6 minutes வரைக்கும் ஓகேவா இருக்கும் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ரெண்டு பேருமே ஓடுறாங்கனால ரிலேட்டிவ் ஸ்பீட் ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷன்ல போறாங்கனால மைனஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா சோ 12 - 10 2 இது கிலோமீட்டர் per hour அப்ப இதுவும் கிலோமீட்டர்ல தானே இருக்கணும் யூனிட் சேமா மெயின்டைன் ஆகணும் இல்லையா 100 மீட்டர்ஸ்னு கொடுத்திருக்காங்க 200 மீட்டர்ஸ்னு கொடுத்திருக்காங்க 200/1000 போட்டா அது கிலோமீட்டருக்கு வந்துரும் ஓகேங்களா சோ சால்வ் பண்ணா நமக்கு 1/10 ஆஃப் ஹவர் னு வருது ஹவர் மினிட் கன்வர்ட் பண்ணனும்னா into 60 சோ 6 மினிட்ஸ்ல வந்து அந்த போலீஸ் வந்து தீஃபா கேட்ச் பண்ணிடுவாங்க இந்த இன் பிட்வீன் டைம்ல இந்த 6 மினிட்ஸ்ல அவங்க எவ்வளவு தூரம் போவாங்கன்னு கேக்குறாங்க how far will the thief have run before he is overtaken பிடிபடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாங்கன்னு கேக்குறாங்க சோ distance covered by the thief so distance is equal to speed into time speed எவ்வளவு thief ஓட ஸ்பீட் எவ்வளவு 10 km per hour into time எவ்வளவு 6 minutes so 6 ன்றத ஹவருக்கு போறேன்னா 6/60 so கேன்சல் ஆகும் எவ்வளவு ஆகுது இது ஹவர் இது கிலோமீட்டர் per hour so 1 kilometers distance traveled by the thief வந்து 1 kilometer 1 kilometer என்னன்னு சொல்லலாம் 1000 meters னு சொல்லலாம் 10 men and 15 women together can complete a work in 6 days 10 men and 15 women can complete a work in 6 days next it takes 100 days for one man 100 days for one man to do the same work how many days will the required be completed okay so appo 60 men plus 90 women is equal to 100 men so in the side page na 40 men is equal to 90 women so men by women போட்டோம்னா 9/4 ஓகேங்களா கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா சோ டோட்டல் வர்க் எவ்வளவு 900 டோட்டல் வர்க் is equal to 900 இந்த 900 வர்க்க எத்தனை women பண்றாங்க how many days will be required for one woman to complete the same work one woman efficiency எவ்வளவு 4 so solve பண்ணா 450 அப்படியே சால்வ் பண்ணிடலாம்ல 225 225 days என்ன வரும் அது ஐடியா இருக்கா பியா டெல்லியா பாம்பேவா which sequence of symbols should be placed in the blank from left to right to ensure m greater than p m greater than p வரணும்னு சொல்றாங்க சோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் மூணு பாக்ஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும்ல லாஸ்ட் டேஷ்ல என்ன வருதுன்றது கவலை இல்ல ஃபர்ஸ்ட் மூணு பாக்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மூணு டேஷ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும் சோ ஆப்போசிட் சிம்பிள்ஸ் வரக்கூடாது சோ ஆப்போசிட் சிம்பிள்ஸ் வரக்கூடாதுன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி நம்ம தூக்கிடலாமா சோ ஏவா இல்ல பியா இருக்கணும்ன்றது ஏலயுமே ஆப்போசிட் சிம்பிள்ஸ் இருக்குல்ல சோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி பாத்தீங்கனாலே பி தான் கரெக்ட்டா எனக்கு greater than lesser than symbols opposite symbols வந்துச்சுனா கன்க்ளூஷன் டிரா பண்ண முடியாது m greater than p ன்னு வரணும் சோ அதனால greater than symbol வர மாதிரி பாத்துக்கோங்க சோ 65b நெக்ஸ்ட் 66 a man takes 6 hours and 30 minutes to walk and ride walking and riding ரெண்டுமே சேர்த்து எவ்வளவு ஆகுது 6 hours 30 minutes 6 1/2 ன்னு போட்டுக்கலாமா 13/2 ன்னு போட்டுக்கலாமா 6 hours 30 minutes 30 minutes திருப்பி hour convert பண்றேன் 1/2 so 13/2 ன்னு போட்டுக்கிட்டோமா fine next he would have saved 2 hours and 10 minutes இதுல the 6 hours 30 minutesல he would have saved 2 hours 10 minutes அப்ப எவ்வளவு டைம் எடுத்துக்கறாங்க 4 hours 20 minutes எடுத்துக்கறாங்க எப்போ by riding on both the ways போகும்போது ரைடு வரும்போது ரைடு இப்படி எடுத்துட்டாங்க அப்படினா 4 hours 20 minutes ன்னு சொல்றாங்க so 4 hours 20 minutes எப்படி எழுதிக்கலாம் 420/16 எழுதிக்கலாமா so 4 1/3 சோ அப்ப 13/3 ன்னு எழுதிக்கலாமா இது ஓகேவா 420/13 இருக்கு 4 1/3 சோ 13/3 ன்னு எழுதிக்கலாமா இது வரைக்கும் ஓகேவா ஃபைன் சோ அப்ப இதுல இருந்து கேன்சல் பண்ணா நமக்கு என்ன இருக்கும் இங்க 66 how long would it take to walk both ways
சோ 2 டைம்ஸ் ஆஃப் w என்ன வரும்னு கேக்குறாங்க. 2 டைம்ஸ் ஆஃப் w என்ன வரும்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க r மட்டும் கால்குலேட் பண்ணிட்டோமா? r என்னவா இருக்கும்? 13/6 இங்க இருக்க மேல இருக்க 2 கீழ போச்சுனா 13/6 இத கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ 13/6 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா w is equal to 13/2 minus 13/6. சோ LCM எடுத்தா 6 வரும். 2 6 மாத்தனோம்னா into 3. சோ 39 minus 13 26. சோ 26/6ன்றது walking on one way. 26/12ன்றது walking on two ways. இல்ல w is equal to 26/6 ன்னு வரும். so walking on one way வா அவங்க என்ன சொல்றாங்க how long will it take to walk on both the ways? so 2 times போடணுமா? இங்கேயும் 2 போட்டுக்கலாம் இங்கேயும் 2 போட்டுக்கலாமா? so 26/3. சரி இத வந்து எப்படி கன்வர்ட் பண்ணலாம்? 3 8s are 24 2 so 8 hours 2/3 hours வந்து minutes எப்படி கன்வர்ட் பண்ணலாம்? 320 னா 40 minutes 8 hours 40 minutes இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட் 67 வந்து இதுவும் கோடட் இன்இக்வாலிட்டிஸா? ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லிருக்காங்க? a டாலர் வந்துச்சுனா என்ன அப்படியே சொல்லுங்க நீங்க. டாலர்னா என்ன வரும்? கிரேட்டர் தெனா ஈக்குவல் டு. சரி ஓகே. அடுத்தது b அட் வந்துச்சுனா கிரேட்டர் தென் c அதுக்கு அப்புறம் and வந்துச்சுனா ஈக்குவல் டு d அதுக்கு அப்புறம் பெர்சன்டேஜ் வந்துச்சுனா less than equal to e இது ஸ்டேட்மென்ட். இது ஸ்டேட்மென்ட். சரி கன்க்ளூஷன் 1 என்ன சொல்லுது? a greater than c செகண்ட் b greater than e இதுல எது ட்ரூன்னு பார்க்கணுமா? எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கணும். which of the false conclusion logically okay fine. so a and c a and c வரும்போது a greater than c ன்றது ட்ரூவா? b and e வரும்போது no conclusion can be drawn கரெக்ட்டா? ஆப்போசிட் சிம்பல்ஸ் இருக்கு இல்லையா? so only conclusion 1 follows. only conclusion 1 is true. the 68th sum ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரி தானே இருக்கு. a left 5 days before the completion b left சரி ஓகே போட்டுறேன். so total work வந்து total work எவ்வளவு? 20 24 30 க்கு சொல்லுங்க. total work எவ்வளவு? 20 24 30 120 120 தான் total work. இந்த 120 சரி abc யோட எஃபிஷியன்சி சொல்லுங்க. abc யோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 20 னா 120 வரணும்னா 6 24 க்கு 5 30 க்கு 4 so abc யோட எஃபிஷியன்சி இருக்கா? சரி so they started the work a left 5 days before the completion. a வந்து 6 5 days before the completion x minus 5 போட்டுக்கலாமா? அதே क्वेश्चन அது நம்பர் உட்பட அதே क्वेश्चन அது ஆல்ரெடி செக் பண்ணிக்கோங்க. b left இல்லையா? b left 3 days before the completion. b ஓட எஃபிஷியன்சி 5 3 left x minus 3 c left c கடைசி வரைக்கும் இருக்காங்க. c வந்து 4 times of x. இது ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணிக்கலாமா? சால்வ் பண்ண என்ன ஆகும்? 6x minus 30 plus 5x minus 15 plus 4x அதே தான வருது. 6 plus 5 11 11 plus 4 15 so 15x is equal to இங்க 30 plus 15 45 ஓகே இங்க மாறுதா? so 45 plus 120 165 so x ஓட வேல்யூ 11 the work is completed in 11 days. A train meets with an accident 50 kilometers from the starting point and proceeds 3/4 of its former speed, arriving at a destination 35 minutes late. Had the accident occurred 24 kilometers further, it would have arrived 25 minutes late. Okay. So, the 24 kilometers இருக்கு இல்லையா? the accident had the accident occurred 24 kilometers further. The 24 kilometers தள்ளி accident நடந்துருச்சு அப்படின்னா 25 minutes லேட் ஆகும்னு சொல்றாங்க. நார்மலா ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதுக்கப்புறம் போகும்போது 35 மினிட்ஸ் லேட் ஆகும்னு சொல்றாங்க. அந்த பாயிண்ட்ல இல்லாம கொஞ்சம் 24 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா 25 மினிட்ஸ் லேட்னு சொல்றாங்க. இதுதான் க்ளூ. சோ இந்த க்ளூல இருந்து ப்ரோசீட் பண்ண ஆரம்பிக்கலாமா? சோ இந்த 24 கிலோமீட்டர்ஸ் வந்து நார்மல் ஸ்பீட்ல போறாங்க. ஓகேங்களா? அதே 24 கிலோமீட்டர்ஸ் ஸ்லோ ஸ்பீட்ல போறாங்க. என்ன ஸ்பீடு? 3/4 ஆஃப் தி ஃபார்மர் ஸ்பீட்ல போறாங்க. இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கும்? என்ன கேக்குறேன்னு புரியுதா? 24 kilometers per hour நார்மல் ஸ்பீடு x ன்னு எடுத்துக்கிட்டோமா? இது ஒரு டைம் கொடுக்குமா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஒரு டைம் கொடுக்கும். ஓகேங்களா? இது ஓல்ட் டைம்னு வெச்சுக்கலாம். ஃபைன். இங்க
இப்போ 24 கிலோமீட்டருக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இருக்க ஸ்பீடு நியூ ஸ்பீட் வச்சுக்கலாம். நியூ ஸ்பீட் என்ன சொல்லிருக்காங்க? 3/4. சோ 3x/4 அப்படின்னு வச்சுக்கலாமா? இது நியூ டைம். இந்த ரெண்டு டைமோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? நியூ டைம் மைனஸ் ஓல்டு டைம் இஸ் ஈக்குவல் டு டைம் டிஃபரன்ஸ். இந்த ரெண்டு டைமோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? நார்மல் ஸ்பீட்ல போயிருந்தாங்கன்னா ஐ மீன் நார்மல் ஆக்சிடென்ட் நடக்கும்போது எவ்வளவு நேரம் லேட்டா போனாங்க? 35 மினிட்ஸ் லேட்டா போனாங்க இல்லையா? கொஞ்சம் தள்ளி ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் லேட்டா போனாங்க? 25 மினிட்ஸ் லேட்டா போனாங்க இல்லையா? சோ அப்ப டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 10 மினிட்ஸ் இருக்கு. 25 35 பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ். ஓகேங்களா? சோ நார்மல் ஸ்பீட்ல போயிருந்தாங்க அப்படின்னா அந்த 24 கிலோமீட்டர்ஸ் இந்த டைம்ல போயிருப்பாங்க. சோ ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பீட்ல போயிருந்தாங்க அப்படின்னா 24/3/4ல போயிருக்காங்க. இதனால தான் இந்த 10 மினிட்ஸ்ன்ற இந்த கேப் வந்திருக்கு. சோ இப்போ இங்க இருந்து ஸ்பீட கண்டுபிடிச்சிடலாமா? நார்மல் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபைன். இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 3x 24 into 4 96 minus 24 into 3 72 this is equal to 1/6. இந்த 6 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2 ன்னு வந்துரும். சோ 96 minus 72 24 into 2 48 தான் உங்களுக்கு நார்மல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். 48 கிலோமீட்டர்ஸ் per hour. நார்மல் ஸ்பீட் வந்து x தானே எடுத்திருக்கோம். நார்மல் ஸ்பீட் தான் 48 கிலோமீட்டர்ஸ் per hour. சரி இது அப்படியே சொல்லிடுறீங்களா? யா அப்படி சொல்லுங்க ஸ்டேட்மெண்ட். m பர்சன்டேஜ்னா என்ன வரும்? லெஸ் than or equal to. சரி n-க்கு அப்புறம் and equal to. o-க்கு அப்புறம் டாலர் greater than equal. அப்ப இது greater than ஓகே ஃபைன். கன்க்ளூஷன் சொல்லுங்க. m less than or equal to n less than மட்டுமா? சரி இது greater than q சரி. இப்போ m less than p opposite symbols இருக்கு இல்லையா? no conclusion can be drawn. next n and q n greater than q இது வரும்ல? greater than இருக்குல்ல? only conclusion 2 can be only conclusion 2 is true. next 1/3 of the work a can complete 1/3 of the work in 5 days na a can do the whole work in 15 days. b can do 2 5 na 5 5 25 days சரி மொத்தமா எவ்வளவு வருது? 75 டோட்டல் வர்க். a ஓட எஃபிஷியன்சி 5 b ஓட எஃபிஷியன்சி 3 in how many days can both do 4/5 of the work? total work 75 இதுல 4/5 அத ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள்ல பண்றாங்கன்னு கேட்பாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கன்னா 3 + 5 8 என்னாச்சு? கரெக்ட்டா தான போடுறேன். சோ 5 15s are 4 2s are 7.5 days 7 1/2 days. h greater than k ன்றது definitely true ன்னு வரணும்னு சொல்றாங்க. which of the following expressions make h ஓகேவா? இது சால்வ் பண்ணுமா? அது இருக்காது. இது ஓகே தானே? ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் c சரி ஓகே. அதே மாதிரி சொல்லுங்க. மிச்சம் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுங்க. 77 78 79 80 யாருக்கா டவுட் ஏதாவது இதுல ஏதாவது 78 78 79 80ல ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது. 77 என்ன வரும்? d greater than equal to greater than ரெண்டுமே வருமா? டிஸ்பியூட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதாவது கிளாரிஃபை பண்ணனும்னா கேளுங்க சொல்லிறேன். 78 no conclusion can be drawn ன்றது வேற, definitely false ன்றது வேற. ஆப்போசிட்ஸ் இருந்துச்சுன்னா no conclusion can be drawn. அத வச்சு டெஃபினட்டா சொல்ல முடியாது உறுதியா. அதுவே வந்து greater than வர இடத்துல less than வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்கன்னா அது definitely false. சரி 78 என்ன வரும்? b 79 a c சரி டவுட் இருக்கா? டவுட் இருக்குன்னா பாத்துடலாம். which is not definitely true. w less than or equal to z is not definitely true ன்னு சொல்றாங்க.
கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. சோ w greater than or equal to less than or equal to x equal to y, இங்க z greater than v. ஓகேவா? What mathematical symbol should be so that w less than or equal to z is not completely true. Fine. சோ அப்ப இந்த இடத்துல என்ன போட்டா எனக்கு வந்து இது வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. Fine. சோ அப்போ greater than z வரலாம், equal to z வரலாம். ஓகேங்களா? இங்க w இருக்காங்க, z இருக்காங்களா? Fine. சோ அப்போ இங்க ஒத்து போற மாதிரி உங்களுக்கு போடக்கூடாது. ஒன்னு less than போடக்கூடாது, இல்ல less than or equal to போடக்கூடாது. ஓகேங்களா? இப்படி போட்டீங்கன்னா w and z க்கு எந்த கன்க்ளூஷனும் டிரா பண்ண முடியாது. எதுங்க? xy இருக்கு, அது ஓகே. xy ஒண்ணா தான் இருக்கு. இது x ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், y ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ w and z பாக்குறீங்க, இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ்ல less than or equal to இருக்கு, greater than இருக்கு. இத வச்சுனா நோ கன்க்ளூஷன் டிரா பண்ண முடியாது. நோ கன்க்ளூஷன் கேன் பி drawn. நாட் டெஃபினிட்னு சொல்றாங்க. சரி ஓகே. வேற greater than or equal to less than போட்டா என்ன வரும் நமக்கு? w less than z ன்னு வந்துருமா? சரி, equal to போட்டோம் அப்படின்னா அப்பயும் less than or equal to வருமா? ஓகே. சோ அப்ப இது வராது, இது வராது, equal to வராது, greater than தான் வரும். அப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி பார்த்தா greater than தான். ஓகேங்களா? greater than or equal to இருக்கு இல்லையா, அது எய்தர் ஆர் மாதிரி வருது இல்ல. ஓகேங்களா? greater than மட்டும் போட்டீங்கன்னா டெஃபினெட்லி அப்படின்ற மாதிரி வரும். ஸ்ட்ராங் உங்களுக்கு சிம்பிள்ஸ் போடும்போது சொன்னா ஹையர் பிரையாரிட்டி லெசர் பிரையாரிட்டி சொன்னா இல்லையா, greater than less than வந்து டாப் பிரையாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எய்தர் ஆர் வரும், greater than or equal to lesser than or equal to. சோ டெஃபினெட்லி நாட் ட்ரூன்னு வரும்போது இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத எடுத்து போட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இருக்கிற ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணும்போது இதுதான் ஆன்சரா இருக்கும். எஸ் 75 டவுட்டா இருக்கா? சரி ஓகே போட்டுடலாம். ஏ தான். H definitely K. ஓகே, அதாவது h greater than k ன்றது எங்க ப்ரூவ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ABCD ல h greater than k ன்றது எங்க ப்ரூவ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஃபைன். சோ அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ஸ்ல இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. அதாவது greater than சிம்பிள் எங்க இருக்கு? and இருக்கா? சரி, lesser than சிம்பிள் எங்க இருக்கு? ஹேஷ்டேகா? ஓகே, இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி வரக்கூடாது. h க்கும் k க்கும் இன் பிட்வீன்ல அண்டும் வரக்கூடாது, அது அட் தி ரேட் ஆஃப் வரக்கூடாது, டாலரும் வரக்கூடாது. ஓகேங்களா? சோ அப்ப ஆப்ஷன் டி வராதா? ஆப்ஷன் டி வராது. ஏன்னா உங்களுக்கு h greater than k ன்னு ஃபாலோ ஆகணும்னா ஆப்ஷன் டி வராது. சரி, நெக்ஸ்ட் ஏல பாத்தீங்கன்னா டாலர் மட்டும் தான் இருக்கா? சோ டாலர் வந்து எதை குறிக்குது? சரி, h greater than or equal to IA and na equal to, okay, equal to J. next percentage அப்படின்னா less than or equal to K. சரி, இங்கேயும் வராது. கரெக்டா? ஆப்ஷன் ஏவும் வராது, ஆப்ஷன் டியும் வராது. சரி, இப்போ ஆப்ஷன் பி போலாமா? ஈக்குவல் டு ஜே. அதுக்கப்புறம் சொல்லுங்க. less than or equal to h. b க்கு தானே சொல்றீங்க? ஓகே. சோ இங்க வந்து உங்களுக்கு k less than h ன்னு வருதா? இத திருப்பி போட்டோம்னா h greater than k ன்னு வருதா? இப்போ இதுதானே வந்து ஆப்ஷன் பி தானே வருது. எதுங்க? c க்கும் அதே மாதிரி தான் வருதா? ஓகே, பி தான் ஆன்சர்னு சொல்றீங்களா? ஓகே ஃபைன். சரி, சி ஒரு வாட்டி போட்டுடலாமா? h i j k and வந்து ஈக்குவல் டு வா?
ஓகே டாலர் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவா சரி திருப்பி அண்டா ஈக்குவல் டு ஸோ ஹெச் ஐ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஜே கே ஸோ ஹெச் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு கேன்னு வருது இது கிடையாது ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆப்ஷன் பி தான் வரும் 77 77 இப்போ தானே போட்டோம் ஓ 77 போடலையா சரி ஓகே ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் முடிச்சிட்டு அப்புறம் அந்த ட்ரெயின் சம் இருக்குல்ல ஒன்று சம் அது பார்த்துடலாம் 77 which mathematical symbol should be replaced சரி so p greater than q so p and s is definitely true so one நீங்க equal to வரலாம் இல்ல greater than equal to வரலாம் இல்ல greater than வரலாம் so option D தானே இது வந்து உங்களுக்கு இங்க இருந்து இங்க பாக்கும்போது ஸ்கோப் இதுதான் இங்க இருந்து இங்க பாக்கும்போது அவங்க வந்து கிரேட்டர் than சிம்பிள் வரணும்னு சொல்றாங்க ஆல்ரெடி ஒரு கிரேட்டர் than சிம்பிள் வந்துருச்சு இப்போ கிரேட்டர் than வந்தாலும் ஓகே இல்ல கிரேட்டர் than ஈக்குவல் டு வந்தாலும் ஓகே இல்ல ஈக்குவல் டு வந்தாலும் ஓகே சோ ரெண்டுமே ஆப்ஷன் B வரலாம் ஐ மீன் சாரி ஆப்ஷன் D சொல்றாங்க இல்லையா கிரேட்டர் than வரலாம் கிரேட்டர் than ஈக்குவல் டு வரலாம்னு அது ஆன்சரா இருக்கும் ஃபைன் நெக்ஸ்ட் 80 போட்டாச்சா மிச்சம் இருக்கலாம் போட்டாச்சுல 80 என்ன வரும் 80ல இருக்க டிஸ்பியூட் இருக்கா சி தானா போடணுமா சரி क्वेश्चन நம்பர் 76 லாஸ்ட் क्वेश्चन பாத்துடலாமா two trains initially separated by 100 kilometers are heading towards each other na opposite direction each at 50 kilometers per hour okay if it continues to a bird flying at 120 kilometers per hour start from one front of one train flies to the other and immediately flies back okay it continues to bounce back and forth until the train collide so train collide ஆகுது அப்ப அந்த மீட்டிங் டைம் கண்டுபிடிச்சிடலாமா மீட்டிங் டைம் என்னவா இருக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன 100 kilometers டோட்டல் ஸ்பீட் என்ன ரெண்டு பேரோட ஸ்பீட் ஆட் பண்ணினா எவ்வளவு வரும் 1 hour so 1 hourல அந்த ட்ரெயின் வந்து மீட் ஆகுது மீட்டிங் டைம்னு பாத்தீங்கன்னா 1 hour 1 hourல அந்த ரெண்டு ட்ரெயினும் மீட் ஆகுது இந்த 1 hourக்குள்ள தான் அந்த பேர்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும் அது ஃப்ரண்டா மூவ் ஆகுதா பேக்கா மூவ் ஆகுதுன்றது பிரச்சனை கிடையாது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணுதுன்னு கேக்குறாங்க ஓகேங்களா சோ பேர்டோட ஸ்பீட் என்ன 120 km per hour so distance covered by the bird so this is equal distance is equal to speed into time bird oda speed வந்து 120 km per hour collide ஆற வரைக்கும் அந்த 1 hour வரைக்கும் மூவ் ஆயிட்டே இருக்கும் so 120 km தான் அந்த bird கவர் பண்ணும் அவ்வளவுதான் சில்லகிசம்ல அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் இல்ல கிளம்பணும் அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் தனியா எழுதி வச்சுக்கோங்க நம்ம கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது கிளாஸ் பார்க்கும்போது எழுதி இருப்போம் இல்லையா அது கூட வேணா நோட் மாதிரி போட்டு ஏதாவது பேப்பர் வச்சு அட்டாச் பண்ணி எழுதுங்க இந்த நன் பட் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஒன்லி அதெல்லாம் எழுதி பாருங்க அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் இனிஷியலா கன்ஃபியூசிங்கா இருக்கும் அந்த கீவேர்ட் என்ன மீன் பண்ணுதுன்னு நம்மளோட ஒரிஜினல் கீவேர்ட்ஸ் வச்சு நீங்க நன் பட்னா ஆல் மாத்திக்கலாம் ஒன்லி ஆல் மாத்தலாம் எலிமெண்ட்ஸை ரிவர்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சில்லகிசம்ல உங்களுக்கு வந்து பெரிய டிஃபிகல்ட்டி இருக்காது அது ரீசனிங் பேஸ்ட் क्वेश्चन ஸ்கோர் பண்றது ஈஸி பாயிண்ட்ஸ்ன்றதுனால அதை விட வேணாம் அந்த நியூ கீவேர்ட்ஸ் வரும்போது அது மட்டும் பாத்துக்கணும் மத்தபடி ஓகே தானே